சங்கர்தாஸ் சுவாமிகள் நினைவு மன்றத்தின் சார்பிலே பத்மஸ்ரீ அவை டி.கே. சண்முகம் அவர்களுடைய 114வது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியிலே நானும் கலந்து கொள்வதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த பெருமகனார் இறந்து 53 ஆண்டுகள் ஆகியும் ஒவ்வொரு ஆண்டும் தவறாது இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அன்பு செல்வன் டி.கே.எஸ். கலைவாணன் அவர்களை எப்படி பாராட்டுவது என்று தெரியவில்லை. தந்தையை இவர் கடவுளுக்கு சமமாக மதித்திருந்தாருடைய இந்த காரியத்தை அவர் செய்வதற்கு வழியே இல்லை. புராணம், சரித்திரம், சமூக சீர்திருத்த நாடகங்களை கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தியது டி.கே.எஸ். நாடக குழு. 1925 பால சண்முகானந்த சபா என்று ஒரு நாடக அமைப்பை டி.கே. சங்கர் அண்ணாச்சி, முத்துசாமி அண்ணாச்சி, சண்முகம், பகவதி அண்ணாச்சி 4 பேரும் சேர்ந்து துவக்கினார்கள். இந்த நாடகத்தை துவக்குவதற்கு முன்பு 6 வயதிலேயே அவை சண்முகம் அவர்கள் 6 வயது பைசம் பாருங்கள், ஒன்று கூட போக தெரியாது. அந்த 6 வயசு பையனே போய் சங்கர்தாஸ் சுவாமிகளுடைய நாடகக்குழுவிலே இவர் சேர்ந்து விட்டார். சங்கர்தாஸ் சுவாமிகளுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. அவர் 1867 தூத்துக்குடியில் தாமோதர தேவர் பேச்சியம்மாள் என்ற தம்பதிக்கு மகனாக பிறக்கிறார். வெள்ளையத்தேவன் பரம்பரையை சேர்ந்தவர்கள் இவர்கள். தாமோதர தேவர் மிகப்பெரிய தமிழ் புலவர், இராமாயண புலவர் என்றே அவருக்கு பெயர் உண்டு. 16 வயதுக்குள்ளேயே அப்பாவிடம் தமிழ் கற்று நளவெண்பா, கலித்தொகை, இசைப்பாடல்களை அவர் நிறைய எழுதினார். சிறு வயதிலேயே ஹிரண்யன், யமதர்மன், ராவணன், சனீஸ்வரன் என்று இந்த நெகட்டிவ் கேரக்டர் கேட்கும்போது பயமாக இருக்கும். அந்த மாதிரி வில்லன் வேஷங்களை எல்லாம் சிறுவர் எதுக்காக போட்டாங்கன்னு தெரியல. நெகட்டிவ் கேரக்டர்களையே செய்து மிரட்டின மனிதன். சனீஸ்வரன் வேஷம் போட்டு முடிச்சுட்டு ஒரு நாள் கிணத்துமேட்டுக்கு இவர் போயிருக்கிறாரு. ஆள் கொஞ்சம் கருப்பாக தான் இருப்பா போல இருக்குது. ஏற்கனவே கருப்பாக்க இன்னும் கருப்பாக மேக்கப் போட்டு எப்படி இருக்கும். அந்த மேக்கப்போட கிணத்துமேட்டில் பார்த்த உடனே ஒரு 22 வயசு பொண்ணுக்கு 3 மாதம் குழந்தை அபார்ஷன் ஆகிடுச்சான். பார்த்து பயந்து போய் இவன் மனுஷனா என்னடா அது சனீஸ்வரனே வந்துட்டான் இருக்குன்னு அபார்ஷன் ஆகிடுச்சான். அதுக்கப்புறம் அவர் நடிக்கிறதையே நிறுத்திட்டான். 1861 இவர் எழுத ஆரம்பிக்கிறார். 24 வயசில் எழுத ஆரம்பிக்கிறாரு. 55 வயசுக்குள்ளேயே லைஃப் முடிஞ்சிருது. 1922 இறந்து போவதுக்கு முன்னாடி 68 நாடகம் எழுதுறாங்க. 68 நாடகம் எழுத முடியுமா ஒரு மனுஷன் பாருங்க. 68 நாடகம் எழுதுறாரு. சத்யவான் சாவித்திரி, அல்லி அர்ஜுனா, பவளக்கொடி, வள்ளி திருமணம், நல்லதங்காள், ஞான சௌந்தரி, மதுரை வீரன், தேசிங்கராஜன் இந்த நாடகங்கள். இப்படி நாடகம் போட்டுருந்தவர் 1910 சொந்தமாக நாடகக்கூட ஆரம்பிக்கிறார். சொந்தமாக நாடகக்கூட துவக்கிய போது செங்கோட்டை சகோதரர்கள் எஸ்.ஜி. கிட்டப்பாவுக்கு 4 பிரதர்ஸ், அவரை சேர்த்து 4 பேர். அதில் ஒரு பிரதர் வந்து ஹார்மோனியம் வாசிப்பார். 4 பேருமே முதல் பேட்ச் 1910 இவர் சங்கரதாஸ் சுவாமிகள் குழுவில் வந்து சேர்ந்து நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கும்பகோணத்தில் வந்து வேல்நாயர் ஒரு நாடகக்குழுவில் தமிழ் ஆசானாக போய் இங்கே நம்மால் சங்கரதாஸ் சுவாமிகள் சேர்றாரு. 1917 கே.பி. சுந்தராம்பாள் ஒரு 9 வயசு பொண்ணு, அது வந்து இந்த வேல்நாயர் நாடகம்பெல்லாம் சேருது. ஆசான் வந்து சங்கரதாஸ் சுவாமிகள். பாலபாட், ஸ்ரீபாட், ராஜபாட் என்று ராஜபாட்னா ஆம்பளை வேஷம் போடுறது. இந்த 3 வகையான வேஷங்களும் போட்டு கலக்கின பெண்மணி கே.பி. சுந்தராம்பாள் அம்மையார். ஒரு ஃபர்லாங் நீளத்துக்கு 1 ஃபர்லாங் தூரத்துக்கு மைக்கு டாட்டா இங்கே பாடினா 1 ஃபர்லாங் தூரத்துக்கு கேட்கணும். அது என்ன மாதிரி வாய்ஸ் இருக்குன்னு நினச்சிப்பாங்க. அந்த மாதிரி நடித்தவங்க. இங்கே நாடகமெல்லாம் போட்டு இவங்க நேராக சிலோன் போடுறாங்க. சிலோன் ஏற்கனவே எஸ்.ஜி. கிட்டப்பா ஒரு நாடகம் போட்டு இந்த ஆள் மாதிரி 6.5 கட்டையில் எவனுமே பாட முடியாதுன்னு பேர் வாங்கியிருக்கான். அந்த அவர் பாடிட்டு ஊருக்கு போயிட்டாரு. இந்த அம்மா போய் பாடினா பழையபடி இன்னும் இந்த அம்மா அந்தாள மிஞ்சிமா போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா புறமாக போடுறாங்க.
இப்போ 2 பேரும் ஒரு நாள் மேடையில் பாடும்போது நீயா நானா யார் பெரியவனா, நீயும் பெரியவ தான் நானும் பெரியவன் தான் அப்படி முடிவு பண்ணி 2 பேர் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் ஐயர், இந்த அம்மா எங்கள் கம்யூனிட்டி கவுண்டர், திருமுடி கவுண்டர்னு பேர் இவங்க. அவர் ஏற்கனவே கல்யாணமானவர், கல்யாணமாகி 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் சேர்ந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் செங்கோட்டை போனவர் திரும்பி வரவே இல்லை. ஒரு 5-6 நாள் வாழ்ந்துட்டு போயிட்டார். இந்த அம்மாவுக்கு 1 வருஷம் கழித்து ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. ஆண் குழந்தை 11 நாள் இருந்துட்டு அந்த குழந்தை செத்து போகுது. அந்த குழந்தை கூட பார்க்கறதுக்கு வரல. 3 வருஷம் பிரிஞ்சுருந்தாங்க. 3 வருஷம் கடைசியில் சேர்ந்து வாழ்ந்தாங்க. சேர்ந்து வாழ்ந்த காலத்தில் குடிப்பழக்கம் அதிகமாக போய் அவரால் மேற்கொண்டு வாழ முடியாமல் அவர் மரணம் அடைஞ்சிடறாரு. ஒரு அஸ்தியை கொண்டு போய் காசியில் இந்த அம்மா கரைச்சிட்டு, அம்மா கருப்பாக இருப்பாங்க, விபூதி வெள்ளச்சேலைன்னு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறாங்க. இப்போ காமராஜோடைய குருநாதர் சத்தியமூர்த்தி, நீ மாபெரும் கலைஞர், உன் வாழ்க்கை வீணாக போகக்கூடாதுன்னு கல்கத்தாவிலேருந்து ஹசன்தாஸ்னு ஒருத்தர் படம் எடுக்கிறாரு. அவரை கூட்டிகிட்டு வந்து இந்த அம்மா வச்சு நீ படம் எடுக்கிறாரு. இந்த அம்மாவுக்கு நடிக்கிறதுக்கு இஷ்டம் கிடையாது. இல்லை நீங்கள் நடிக்கணும் போது இந்த மாதிரி இதை எக்குத்தப்பா பணம் கேட்டால் நிச்சயமாக விட்டுட்டு போனான்னு சொல்லிட்டு 10,000 ரூபா கேட்டாலும் அதிகம், 1 லட்சம் ரூபா கேட்குறாங்க அந்த அம்மா. 1 லட்சம் கொடுப்பீங்களா அப்படின்னு இந்த ஆள் ஓடி போய்டுவான்னு பார்த்தா கொடுக்குறேன்ட்டான். அப்படி கொடுத்தது தான் 1934 நந்தனார் என்ற ஒரு படம். 1934 இந்த சங்கரதாஸ் சுவாமியுடைய பவளக்குடியை தான் டாக்டர் கே. சுப்பிரமணியம் வாங்கி தியாகராஜ பாதர் ஹீரோவை போட்டு எஸ்டி சுப்புலட்சுமி ஹீரோயினாக போட்டு அதை நாடகமாக போடுறது. அது வந்து 1000 ரூபா கதாநாயகி, 1000 ரூபா, தியாகராஜ பாதருக்கு 500 ரூபா, டாக்டர் பொண்ணுக்கு 750 ரூபா, ஹீரோவுக்கு டைரக்டருக்கு 500 ரூபா. இப்படி எடுத்த படம் வந்து 50 பாட்டோட பவளக்குடி. இவர் வந்து 750 ரூபா வாங்கும்போது இந்த அம்மா வந்து 1 லட்சம் ரூபா வாங்குறாங்க. அப்படிப்பட்ட பெண்மணி தான் 1953 ஔவையார் படம் நடித்ததுக்கு 4 லட்சம் ரூபா 1953 சம்பளம் வாங்கின இந்திய வரலாற்று எந்த நடிகன் கிடையாது. 53 வந்து இந்த அம்மா வந்து 4 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கினாங்க. அப்படியே பல படங்களில் போயிடுச்சு. கவுஞ்சலிகள் அடித்தாங்க கலைஞர் படத்தில். அப்படியே வந்து 1965 திருவிளையாடல் படத்தில் நடிக்கிறாங்க. இப்போ கந்தன் கருணையிலையும் நம்ம தான் நடித்தாங்க. அதுக்கப்புறம் திருமலை தெய்வம் படத்தில் நடித்தாங்க. அதுக்கப்புறம் காரைக்கால் அம்மையார்னு ஒரு படத்தில் அந்த ஒரு புண்ணியவதியோட நடிக்க அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சி இந்த மேலே நிற்கிறதுனா பெருமையில் நினைக்கிறாங்க. 64 வயசுங்க. 64 வயசில் அந்த அம்மா வந்து அதில் பாட்டு பாடியிருக்காங்க. காரைக்கால் அம்மையார் கதை உங்களுக்கு பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. புனிதவதின்னு அந்த அம்மா ஒரிஜினல் பேர். காரைக்கால் அம்மையோட ஒரிஜினல் பேர் புனிதவதி. புனிதவதி ஒரு சிவபக்தை. அந்த வேஷத்தில் வந்து நடிகை லக்ஷ்மி பண்ணுவாங்க. முத்துராமன் வந்து கணவன் நடிப்பார். அவர் ஆஃபீஸிலேருந்து ஒரு நாள் மத்தியானம் சாப்பாட்டுக்கு 2 மாம்பழம் கொடுத்து அனுப்பியிருப்பார். மாம்பழம் வீட்டுக்கு வந்திருக்கு. இப்போ சிவனடியார் வந்து வீட்டுக்கு வந்துருப்பார். சிவனடியாருக்கு பணிவிடை செய்வது சிவனுக்கே பணிவிடை செய்கிற மாதிரி. அப்போ அது சந்தோஷமாட்டு 2 பழம் கொடுத்து அனுப்பியிருக்காரு வீட்டுக்காரர். ஒரு படம் எப்படி நமக்கு தான் கொடுத்துருப்பாரு. அந்த படத்தை நம்ம சாமியார் கொடுத்தாலும் கட் பண்ணி அந்த சிவனடியாருக்கு அந்த மாம்பழத்தை அவங்க கொடுத்துட்றாங்க. அவர் சாப்பிட்டார். புருஷன் கரெக்டாக 1 மணிக்கு வந்தான். சாப்பாட்டை மாம்பழம் கேட்டால் மாம்பழத்தை வெட்டி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது இந்த படம், என்ன ஜாதின்னு தெரியல, அந்த படம் தெரிஞ்சிருவா அப்படின்னா மாட்டிட்டாங்க அவங்க. அந்த படம் இல்லையே. நேராக போய் சிவனுக்கிட்ட, ஐயா சிவனுக்கு பண்ணுற மாதிரி சிவனடியாருக்கு ஒரு மரியாதை பண்ணேன், திடீர்னு வந்து என் புருஷன் பழம் கேட்குறான், இப்போ நான் எனக்கு கெட்ட பேர் என்னை காப்பாற்ற சொன்னேன். ஒரு மாம்பழம் வந்துடும். அந்த மாம்பழத்தை கொண்டு போய் கட் பண்ணி வச்சோடனே என் சாப்பிட்டு பார்த்து, ஒரே ஜாதி பழம் தானே நான் கொடுத்தேன், இது வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கேன்னா, ஐயோ இது நீ கொடுத்தது இல்லையா, அது சிவனை கொடுத்த பழைய என்னாடி சிவன்லாம் வந்து பழம் கொடுப்பாங்க, என்ன காமெடி பண்ணுறேன் அப்படின்னா. இப்போ நேராக போய் சிவன்கிட்ட, உண்மையிலேயே சோதனை இப்போ தான் வந்துருக்குது, என்னை காப்பாற்று அப்படின்னா. உங்களுக்கு 2வது படம் வந்துச்சு. அதை பார்த்த உடனே முத்துராமன் நட்டிங்கிட்டார். இவ கடவுள் அவதாரம், புனிதவதி இல்லை, இவதை புண்ணியவதி. அப்போ நான் அன்றைக்கி ஊரை விட்டு ஓடி போனேன், போய் எங்கேயோ ஒன்று வந்து கல்யாணம் பண்ணிட்டு அதை ஒதுக்கிட்டார். அதுக்கப்புறம் இந்த புனிதவதிங்கிற அம்மாவுக்கு, இந்த அம்மா வந்து தமிழுக்காக சர்வீஸ்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் சாகருக்கு முன்னாடி கைலாய போய் சிவனை பார்த்தல அப்படின்னு போகிறாங்க. போகும்போது நான் தான் அதில் சிவன் அடியார் வேஷம் போட்டு கைலாயத்து போகிற வழியில் வந்துட்டுருப்பேன். எங்கேம்மா போகிறீங்க, நான் சிவனை பார்க்க கைலாயம் போகல. ஐயோ அது எங்கே இருக்குன்னு தெரியல, நானே பாதி திரும்பி வச்சேன், நீ கிளம்ப, உனக்கு வயசாகி போச்சு, உன்னால் போக முடியாது, நான் பார்க்காம வர மாட்டேன் அப்படின்னு நம்ம பிடிவாக மேலே போகிறாங்க.
இப்போ சிவன் மேலே இருந்து இந்த அம்மாவை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிவன் லிங்கத்தை உருவாக்குறாரு. படியில் மேலே போகிறப்பெல்லாம் வரிசையாக சிவலிங்கம் இருக்குது. சிவலிங்கம் காலில் படுமே, இந்த அம்மா பார்த்தா சிவலிங்கம் காலில் படுத தலையாக நடந்து போவாங்க. தலையாக நடந்து போகும்போது கைலாயம் ஆடும். அப்போ பார்வதி கேட்பா, என்னங்க கைலாயம் ஆடுதுலாம்? என்னை காண அன்னை வந்து கொண்டிருக்கிறார். யாருன்னா காரைக்கால் அம்மையார். நான் பசித்திருந்த போது எனக்கு அறுசுவை உணவு படைத்தவர் வந்து புறப்படுவான். நான் வரட்டுமா, முதல் நான் சேர்ந்து வருகிறேன்னு வருவான். இப்போ இந்த அம்மா தலையில் நடந்து வந்துட்டு போவாங்க. ஏப்பிங்களா கடவுளியா, என்ன டயலாக் இருக்கு தெரியுமா? அம்மையே எழுந்துரு, நான் நமர்ந்திருக்கும் இந்த மலையை காலால் மிதிக்க அஞ்சி தலையால் நடந்து வந்து என் உள்ளத்தின் நிலையான இடத்தை பெற்றுவிட்ட தாயே, நீ வேண்டும் வரத்தை கேள். பிறவாத வரம் வேண்டும், என் பிழையாலே நான் மீண்டும் பிறந்து விட்டால் உன்னை மறவாத நிலை வேண்டும்னா. தந்தேன், வேற என்ன வேணும்னா? நான் பாட அம்மையப்பனாக நீ ஆடும் காட்சியை காண வேண்டும். திருவாலங்காட்டுக்கு வாணும். ருத்ரதாண்டம் நீங்கள் திருவிளையாட பார்த்து சிவாஜி இது ஆனந்த நடனம் பேர். நானும் செய்தி ஆடணும். இதுக்கு இந்த கண்ணதாசன் உட்காந்துருப்பான் காவிரி மேந்த அவன் கடவுள். இன்னொரு கண்ணதாசன் பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வெறும் 8ஆம் கிளாஸ் படித்த கண்ணதாசன் அந்த திருவாலங்காட்டில் வந்து கேபிஎஸ் பாடத்துக்கு பாட்டு எழுதினான். தக 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 என ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே நீலகண்டனே வேதநாயகா நீதியின் காவலனே தாள வகைகளோடு மேல துந்திபிகள் முழங்கிட ஊர்கணமே காலை தூக்கிய ஆனந்த தாண்டவம் ஆடுக மன்னவனே முத்துக்குடி சக்தி குழுமகள் வித்துக்குழு வெள்ளந்துணையன பக்தி கொடி படரும் நெஞ்சில் விளையாட தித்திப்பது இறைவன் பேரன பற்றுத்தரும் பரமன் துணையன சுற்றத்தொரு மனிதர் குலமுறை இசைப்பாட கற்றுத்தரும் ஒருவகை அறிவியல் முற்றும் தெரிவது போல் மனிதர்கள் முற்று பெறுவர் அவராட திக்கு பல திமி 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 என தக்க துணை தக தக தகவன தட்டக்கல் அடையன நடமிடு உலகாட இம்மைக்கும் ஏழு பிறவிக்கும் பற்றாகி எழிலோடு எமையாளவா இயலிசையின் நாடகம் முத்தமிழ் நம்மிலே எங்கியே நடமாடவா அம்மைக்கும் நாயக அன்பனை ஐயனை அரசனை நடமாடவா ஆடுகிற காலழகில் காடுபுடியாக வர அம்மையுடன் நீ ஆடவா சிரிப்புக்குள் நெருப்புண்டு வரச் செய்த நீ நெருப்புக்குள் நீரொன்று தரச் செய்த நீ கருப்புக்குள் இருப்புக்கும் உயர்ந்த நீ கடிப்புக்குள் உலக நடமாடவா உலகத்து நீரியே சமயத்து பொருளே இதயத்து அறிவே இருளுக்குள்ளே ஆடவா நடமாடவா 1972. மூச்சு முட்டுது ஜெமிஸ் வியூவில் ரெக்கார்ட் பண்ணோன்னு ஏபிஎன் கூப்பிட்டு, ஏப்பா மூச்சு முட்டுதுப்பா, இவ்வளவு கடினமான பாட்டாக இருக்குது, யார் ஆட போகிறாங்க நீ சொல்லவே இல்லையா அப்படின்னா. அவர் ஸ்னேக்கா ஸ்ரீவித்யா ஆடுறதுக்கு மாம்னா அது எம்எல்ஏஸ் மாதிரி பொண்ணு, அது 5 வயசு டான்ஸ் ஆடுறது சிவன் பாஷை யாரான்னு சொல்லிடுறேன் உஷாராயிட்ட ஏபிஎன். அது கோயம்புத்தூர் பையன், கோயம்புத்தூர் பசங்க மாடு மேய்க்கிற பசங்க, கோயம்புத்தூர் போய் நான் சிம்ம வேணாம் அப்படின்னா இல்லைம்மா கற்றுக்கிட்டு ஆடுவேன், நான் சாகரை கூட இந்த பாட்டு எடுக்க மாட்டேன் அப்படின்னாங்க. உன்னை நம்ம போனோன்னா ஏபிஎன் வந்து என்கிட்ட வந்து தோளில் கை போட்டு, உனக்கு நடராஜன் ரோடு நடனத்துக்கு அரசன், ஆனால் உனக்கு ஒன்றும் தெரியாது, அவள் பிச்சை உதறா, மகனே நீ ரெடி ஆகிட்டு எப்போ நீ ரெடின்னு சொல்கிறியோ அன்றைக்கி தான் ஷூட்டிங். 15 நாள். இதில் கொஞ்சம் வயசானவங்க இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ ராஜேஷ் கல்யாணம் பக்கத்தில் யோகலட்சுமி கல்யாணம் பண்ண முடியுது, யாருக்கா தெரியுமா? வர படம் 4 பேர் இருக்காங்க. யோகலட்சுமி கல்யாணம் இவி ராஜன்றது. அது மாடியில் ரிஹர்சல். காலையில் 8 மணிக்கு போகும்போது ஒரு பாம்பே டவல், பாம்பே சைஸ் பாருங்க, பாம்பே டவல் எடுத்துகிட்டு போவேன். 8 மணிக்கு ஆரம்பிச்சாங்க, 6 வரைக்கும் ஆட்டி 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 வேர்த்து தொடச்சி புழிஞ்ச வேறு வரும் டவலில். எப்படி 15 நாள் ரிஹர்சல் எடுத்து போய் இப்போ யூடியூப்பில் போய் சிவகுமார் ஸ்ரீவித்யா தக பாட்டு உடனே இப்போ பார்க்கல. நீ அந்த மாதிரி என் வாழ்க்கையில் நான் வந்து கமலஹாசன் மாதிரி ப்ரொஃபஷனலாக பெரிய டான்ஸ் எல்லாம் கிடையாது. 15 நாள் பயிற்சி எடுத்து பண்ணது என் லைஃப்பில் மாஸ்டர் பீஸ். அந்த படத்துக்கு பாடணுங்க இந்த கேபி சுந்தராம்பாள். அந்த அம்மாளுக்கு வாத்தியாராக இருந்தால் சங்கரதாஸ் சுவாமிகள். நான் என்னையா பண்ணுறது? அந்த சங்கரதாஸ் சுவாமிகள் இது வந்து 1917. அடுத்த வருஷம் இவங்க அப்பா 2018 இவர் போய் சேர்றாங்க. போய் சேர்ந்து 7 வருஷம் பயிற்சி எடுக்கிறாரு. 7 வருஷம் பயிற்சி எடுக்கிறாரு. பயிற்சி எடுத்து 1925 இவர் சொந்தமாக நாடகம் ஆரம்பிக்கிறாங்க. 75 வெரைட்டி நாடகங்களை அவர் நடிக்கிறாங்க. அதாவது வேறு ஒன்றும் தெரியாதவருக்கு இப்போ எப்படி குழந்தை ஊட்டி போய்த்தான்னு தெரியல. நான் இப்போ பார்த்தா நாடகத்தை பற்றி எப்போ எதுக்கு இப்போ மேலே எப்படி போந்தானே தெரியல எனக்கு. எப்போ பார்த்தா நாடகம்னு இருந்து அப்படி பண்ணி அவர் முதல்ல வந்து அவையார் போடுறாரு.
ஔவையார் சாதாரண ஔவை டிகே சண்முகன் போட்டுக்கான டைட்டில் எப்படி இது ஒரு 30-25 வயசில் அப்படி வாயை வச்சுக்கிட்டு படம் முடிவு வரைக்கும் அப்படி வெளியே ரோட்டில் போகிறவங்கன்னா அந்த பொம்பளை போனான்னு சொல்லுவாங்க. ஔவை நான் அப்படி ஒரு வேஷத்தை பண்ணி அப்புறம் அதே படமாட்டாங்க ஔவை பண்ணுறாரு. அப்புறம் 1942 வந்து அந்நிய தொழில்களை வந்து எதிர்க்கணும்னு சொல்லிட்டு காந்தி வந்து கதர் இயக்கம் ஒன்று நடத்துகிறாரு. அது எடுத்து கதரின் வெற்றின்னு ஒரு நாடகம் போடுறாரு. 1931 வந்து பகத்சிங்கை தூக்கில் போடுறாங்க. அது தேசபக்தின்னு ஒரு நாடகம் போடுறாரு. அதுக்கப்புறம் அப்பாவின் ஆசை நாடகம். நான் ஐ திங்க் இவனும் கனவேளா கமல்ஹாசனில் ஒரே செட் நடிச்சிங்கன்னா கூட நடிக்கல. கமல்ஹாசன் நடித்தானா அந்த நாடகம் நான் பார்த்துருக்கேன். அந்த அப்பாவின் ஆசை நாடகம் போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க போட்ட நாடகங்கள் பூராமே வந்து கல்வி காதலி, ரத்த பாசம் ஞாபகம், ரத்த பாசம் ஸ்ரீதர் எழுதுனது ஞாபகம். ஸ்ரீதர் முதல்ல அவர் படத்துக்கு போன ஸ்ரீதர் இல்லை, அவர் நாடகமாக முதல் எழுதி இவங்க நாடகமாக போட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 18-19 வயசு அவர் எழுதிப்பான்னு நினைக்கிறேன். அது நாடகமாக போட்டு நாடகம் போனதுக்கு அப்புறம் தான் ஸ்ரீதர் ரத்த பாசம் படத்துக்கு போகுது. கல்வனி காதல் எழுது, ராஜராஜ சோழன் எழுது, நம்ம சொன்னாங்க ராஜராஜ சோழன் பண்ணோம், ஔவையார் படமும் பண்ணோம். அது இல்லாமல் படங்களாக அதுக்கப்புறம் வந்துச்சு. நாடகங்கள் வந்து இன்றைக்கு மாதிரி இல்லை. அன்றைக்கி வந்து இலங்கைக்கும் கோலாலம்பூர் சிங்கப்பூர் போய் போடுறது, டெல்லி பாம்பே கல்கட்டா நாகப்பூர் பெங்களூர் திருவண்ணாமலை நாடகம் போடுறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படியெல்லாம் போட்டு பெரிய சாதனை பண்ணுறாங்க. அப்புறம் 1941 அவருக்கு மதுரை முத்தமிழ் கலா வித்துரத்னம் பட்டம் கொடுக்குறாங்க. அப்புறம் 1960 வந்து கலைமாமணி பட்டம் வர்றாரு. 1961 வந்து மோதிலால் நேரு இறந்த போன நூற்றாண்டு விழாவுக்கு நாடகம் போட்டு நேரு வந்து பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் 1967 வந்து கோலாலம்பூரில் முதல்ல உலக தமிழ் மாநாட்டு கலை உலக பிரதிநிதியாக வர்றாரு. 1968 வந்து அவருக்கு எம்எல்சி ஆகிறாரு. 1971 வந்து பத்மஸ்ரீ பட்டம் வாங்குறாரு. இல்லைங்க 71 பத்மஸ்ரீ பட்டம் வாங்க எவன் இருக்கிறான்னு நினச்சி பாருங்க. அப்படி அவர் வாழ்ந்து ஒரு 50 ஆண்டுக்கு வாழ்ந்த வாழ்க்கையை தான் இவர் என்னுடைய நாடக வாழ்க்கை அந்த புத்தகம் கேட்டுருக்குது. என்னுடைய நாடக வாழ்க்கை ஒரு புத்தகம் போட்டது. அது வந்து மிகச்சிறந்த தன்னால் சுய சேவை புத்தகம் வந்து அதுக்கு அவார்டு வந்து கொடுக்குறாங்க. அவர்கிட்ட ஏகப்பட்ட நடிகர்கள் உருவாக்காங்க. அவர் வேருடைய பவர் என்னன்னு தெரியாது. வேர் பூமி கொடுக்கு இல்லையா, அந்த வேர்லேருந்து தான் இத்தனை பேர் வந்திருக்காங்க. ஒரு ஏபி நாகராஜன் பக்கத்தில் கலைவாணன் என்எஸ் கிருஷ்ணன் வர்றாரு. சிவதானு அந்த பொண்ணு குட்டி பாப்பா உட்காந்து சிவதானு நடிக்கிறாரு. எஸ்எஸ்ஆர் எஸ்வி சுப்பையா, சகசநாமன், ஏகப்பட்ட பேரை உண்மைக்காங்க. என்எஸ்கே வந்து உலக அளவில் காமெடி நடிகர்கள் 2 பேருக்கு தான் செலவு வச்சுருக்காங்க. ஹீரோக்கெல்லாம் விட்டுருங்க, தேச தலைவர் விட்டுருங்க, காமெடி நடிகர்கள் உலகத்தில் 2 பேருக்கு தான் செலவு வச்சுருக்காங்க. ஒரு ஆள் கலைவாணர், இன்னொருத்தர் யார் சொல்லுங்க பார்ப்போம். அது யார் முதல் சொன்னாரு? தேங்க்யூ. முதல் 2 பேருக்கு தான் செலவு வச்சுருக்காங்க. ஏன் சார் கரெக்ட் தான். சாலை ஜாபினுக்கு காமெடி 2 பேர் தான் அது இங்கிலாந்து வச்சுருக்காங்க. அது மாதிரி இவர் வந்து 12 வயசோட படிப்பு முடிஞ்சு போகுது. நாயக்கு இருக்காரு 12 வயசு படிப்பு முடிஞ்சு போகுது. அப்புறம் வந்து சோடா கடையில் வேலை பார்க்குறாரு, எடுபடி வேலை பார்க்குறாரு. அப்புறம் நாடகம் இல்லைன்னு சோடா வைக்கிற வேலை பார்க்குறாரு. இப்போ 16 வருஷம் இவங்க ட்ரூப்பில் வந்து நடிக்கிறாரு. 21 வருஷங்களில் படங்கள் நடித்தார். 49 வயசு காணாமல் போயிட்டார். அவர் வந்து 1941 அவருக்கு ஆல்ரெடி ஒரு ஒய்ஃப் இருக்குது. மதுரத்தை கல்யாணம் பண்ணி மதுரை ஞாபகார்த்தமாக வந்து நாகர்கோவிலில் ஒரு வீடு கட்டுறாரு. நாகர்கோவிலில் சொந்தமாக வீடு கட்டி காதல் மனைவி ஞாபகத்தை மதுரை பவனம்னு பேர் வைக்கிறாரு. மதுரை பவன் பேர் வச்சுட்டு தியாகராஜ பாகவதர், எம்எஸ் சுப்புலட்சுமி, ராஜரத்னம் பிள்ளை, நாதசோழன் 3 பேர் நெருங்க முடியாது. 3 பேர் கச்சேரி திறப்புலா கச்சேரி கூட்டு பண்ணுறாரு. இந்த பக்கத்தில் வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து கிருஷ்ணபவன் பண்ணுறாரு. நாடு சுதந்திரம் அடைஞ்சோடனே 60 அடி தூணும், சுதந்திர நினைவு தூணும் 60 அடி நினைவு தூண உடனே அது ரெடி பண்ணி அன்னைக்கு நாட்டுடைய முதலமைச்சர் குமாரசாமி ராஜா அவரை வச்சு திறப்புலா பண்ணுறாரு. அப்படியெல்லாம் வாழ்ந்த மனிதன். அப்புறம் ஒரு வாழ்த்து லட்சுமணன் கொலை வழக்கில் 2 வருஷம் 2 மாதம் சிறைக்கு போய் பெரிய போராட்டம் எல்லாம் பண்ணி சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தியாகராஜ பாகவதர் மேலே வர முடியல. பட் இவர் அதுக்கப்புறம் நிறையா படங்களில் பண்ணி படம் பண்ணி மணமகள் படம் பண்ணி சந்தையில படம் நிறையா படங்கள்லாம் பண்ணி எங்கேயோ போய் கடைசியில் சிலை வைக்கிற அளவுக்கு இப்போ ஆகிட்டார் கலைவாணர். அப்புறம் ஏபி நாகராஜன். என்ன சார் ஏபி நாகராஜன் எல்லாம் பல்கலைக்கழகம் பள்ளிக்கூடத்துக்குள்ளே போகாத ஒரு பல்கலைக்கழகம். ஏபி நாகராஜன் பல்கலைக்குள்ளே போகாத ஒரு பல்கலைக்கழகம். ஒரு மாங்கல்யம்னு ஒரு நாடகம் போடுறாரு. அப்புறம் அதையே ஒரு படம் எடுக்கிறாரு. 4 ஒரு நாடகம், 4 நாகராஜன் பேர். அப்படி நாடகமெல்லாம் போடுறாரு.
அதுக்கப்புறம் வந்து புராண படங்கள் வந்து திராவிட இயக்கங்கள் வந்து பக்தியை வந்து உள்ள கடவுள் மறுப்பு போராட்டமெல்லாம் பண்ணி ராமக்கில் செருப்பு மேலே போட்ட காலகட்டங்களில் ஒரு புராண படத்தை எடுத்து ஒரு திருவிளையாடல் படம் எடுக்கிறார். திருவிளையாடல் படத்தை எடுக்க முடியுமா? நம்ம திருவிளையாடல் படத்தில் உங்களுக்கு தெரியும் தான் நக்கீரன் செய்யணும் ஒரு 1000 பொண்ணு வந்து இந்த பாட்டுக்கு நீங்கள் அர்த்தம் சொன்னால் 1000 பொண்ணு தரேன்னு சொல்லி ராஜா அனௌன்ஸ் பண்ணோன்னே நக்கீரன் போவான், தர்மி போவான். தர்மி போனால் சிவனை ஒரு பாட்டை எழுதி கொடுப்பான். அந்த பாட்டை கொண்டு அங்கே போனால் நக்கீரன் வந்து இந்த பாட்டை குத்தம் இருக்குன்றான். நீ இன்னும் பெருசாக சட்டையெல்லாம் புறமாக போட்டுக்கிற பாட்டு மட்டும் ஒழுங்கு எழுத மாட்டேன். அங்கே போனால் அவன் பாட்டை குத்தம் சொல்லிவிட்டான்னா நேராக இங்கே போய் இந்த இந்த புலவன் கொண்டு வந்த பாட்டிலே குற்றம் கண்டுபிடித்தவன் எவன்? அப்புறம் முத்துராம ராஜா அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம். முறையாக கேட்டால் பதில் சொல்லும். யாம் தான் குற்றம் கண்டுபிடித்தோம். ஓ கீரனா என்ன குற்றம் கண்டுபிடித்தீர்? சொற்குற்றம் இருக்கிறது, அதை கூட பொறுத்துக் கொள்ளலாம். பொருளியல் குற்றம் என்ன குற்றம் பண்ணீர்? முதல்ல நீ பாட்டை சொல்லும். கொங்குதீர் வாழ்க்கை அஞ்சலை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பைதியது கிழிய நட்பின் மைதியில் செடியை தலிய குந்தலின் அறிவு முழவோ நீ எறியும் போவேன். பொருள் பூக்கள் தோறும் தேர்ந்து செல்லும் தும்பி என்று சார்ந்த உயர்ந்த ஜாதி வண்டே, நீ அறிந்த பூக்களில் என் காதலின் கூந்தலை போல மனமுழு பூ ஏதேனும் உண்டோ என்று கேட்கிறேன். இதன் மூலமாக சொல்ல வருவது பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டு என்று சொல்கிறேன். ஒரு காலம் இல்லை. வாசனை பூக்களை சுடுவிக் கொள்வதாலும் வாசனாதி திரைவனை தடவிக் கொள்வதால் மட்டும் ஒரு பெண்களுடைய கூந்தலுக்கு மனம் இருக்கும்போது இயற்கையிலே எந்த பெண்ணுடைய கூந்தலுக்கு மனம் கிடையாது. உத்தம ஜாதி பெண்களுக்கு ஈரேழு லோகத்து பெண்களுக்கு நிலைதான். பாக்களை ஏற்ற ஒரு நாவிலே குடியிருக்கான கலைமகள் அவளுக்கு கலைமகள் என்ன? நான் அன்றாடும்படி மலைமகள் அலைமகள் ஏதோ நிறைமைதான் நக்கீரா அப்படின்னா புலவரே நீரை முக்கன் முதல்வனாகல நெக்கித்தை நெற்றிக்கண்ணை திறக்கிற குற்றம் குற்றமே அங்கம் புள்ளிபட அழ்வாளை நெய் பூசி பங்கப்பட வேண்டும் கால் பரப்பி சங்கரனை கீரன் அறுக்கும் நக்கீரனோ என் கல்வி ஆராய்ந்து சொல்லத்தக்கவன் சங்கருப்ப எங்கள் குலம் சங்கரனார் ஏது குலம் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே உன்போல் ஏழுண்டு வாழ்வு போடா ஒப்பமான் என்றார். இதெல்லாம் நீங்க பார்த்து சிவனன் சிவன் அடிக்கிறமா அந்த நக்கீரம் போடுற சவுண்டை பார்த்தா சிவனன் இப்படி எல்லாம் வந்து வாசனை பண்ணி படம் எடுத்து இதே சீனை வந்து நான் பெற்ற படம் 1954 வந்து நினைக்கிறேன். நான் பெற்ற வந்து இதே சிவாஜி கணேசன் இது வந்து ஏபி நாராயணன் போட்டார். ஏபி நாராயணன் வந்து நக்கீரன் போட்டார், சிவாஜி போட்டார். அதில் வந்து நக்கீரன் சிவாஜி அதை யாரை பார்த்துக்கீங்கன்னா நீங்கள் நான் பெற்ற இப்போ பாருங்க நக்கீரனும் சிவாஜி பண்ணுவார், சிவன் சிவாஜி பண்ணி அது ஏபி நாராயணன் தான் வசனம் எழுதுந்து. அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட 20-25 கழிச்சு இந்த படம் பண்ணியிருக்காங்க. அப்படி அவர் படம் பண்ணார். அவர் தான் எனக்கு கந்தன் கருணை படத்தில் 32 பேருக்கு வேஷம் கொடுத்தாங்க. எம்ஜிஆர் வந்து என்னுடைய 100வது படத்தில் சொன்ன விஷயம் என்னுடைய வருஷம் 100வது பட விழா 1979 எம்ஜிஆர் பேச நிகழ்ச்சிக்கு வந்து முருகன் என்றால் அழகு இளமை, இந்த சிவகுமார் அவன் வாழும் காலம் வரை இளங்கை கொடுப்பான் சாபம் கொடுத்துட்டு போயிட்டார். 79 தான் சாபம் கொடுத்தேன். எனக்கு 85 வயசு ஆகுது. கிழமை தெரியுது அவனுக்கு சாபம் கொடுத்துட்டு போயிட்டான். இதுக்கு வந்து 35 பேர் டெஸ்ட் எடுக்கிறாங்க. 35 பேர் சேர்ச் கடைசியில் வந்து எனக்கு அந்த வேஷம் வந்தது. முதல் நாள் டெஸ்ட்டுக்கு போகிறேன். பெரிய கண்ணாடியாக மூஞ்சியை நான் பார்த்தே கிடையாது. 6 அடி வரை கண்ணாடி எங்கள் வீட்டில் நான் பார்த்தே கிடையாது. மாதிரி இந்த சைடு மூஞ்சி மட்டும் தான் பார்ப்போம். போனோடனே விபூதி போட்டானுங்க, நகையெல்லாம் போட்டாங்க, பஞ்சு கச்சம் கட்டி விட்டானுங்க, கையில் வேலை கொடுத்தானுங்க, தலைக்கு எடுத்து வச்சு உடனே போய் 6 கண்ணாடி பார்த்தா எனக்கே ஷாக்கு. ஏன்டா உண்மையிலேயே முருகமாக இருக்கேன் அப்படின்னு எனக்கே ஷாக்கு. அப்புறம் நேராக போனேன் செட்டில் பின்னாடி மலையை வரைஞ்சி வச்சுருந்தாங்க. ஒரு மயில் இருக்குது, பேக்கோட மலை வரைஞ்சி வச்சுருக்கு, முன்னாடி வச்சுருக்காங்க. இப்போ கேமரா வச்சுருக்குது. தம்பி ஒரு டயலாக் சொல்கிறேன், நீங்கள் அதை நிதானமாக படிச்சுட்டு ரெடி சொன்னால் போதும், இவ்வளோ நீட்டி சொல்கிறாரு அப்படின்ட்டு டயலாக்னு கேட்டேன். வீரபாகு தூது செல் தூய வழியில் நடக்கச் சொல் வானவரை விடுதலை செய்து வழிதெறிந்து நடக்கச் சொல் இதை மீறி வில்லுண்டு வாழுண்டு என்று வீணாக வாதித்தால் எம்மிடம் வேலுண்டு என்று கூறிவா. இதுதான் டயலாக். தம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ இந்த பக்கம் ப்ரொஃபைலுக்கு வந்து கேமரா இருக்குது. வீரபாக தூது செல் தூய வழியில் நடக்கச் சொல் வானவரை விடுதலை செய்து வழிதெறிந்து நடக்கச் சொல் இதை மீறி வில்லுண்டு வாழுண்டு என்று வீணாக வாதித்தால் எம்மிடம் வேலுண்டு கூறிவானா. இந்த ப்ரொஃபைல் வந்துச்சு, இந்த பக்கம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எல்லாம் வந்துச்சு. ஸோ மூஞ்சி என்னங்கிறத பார்க்குறது ஒரு டயலாக் போட்டுட்டாங்க. கடைசி டயலாக் முடிஞ்சுன்னா அந்த கடைசி வரி என்ன எப்படி சொன்னீங்க அப்படின்னாங்க, இதை மீறி வெல்லுண்டு வாழுண்டு என்று வீணாக வாதித்தால் எம்மிடம் வேறுண்டு குறிவான. அப்படி சொல்லக்கூடாது. ஏங்கண்ணா அது முருகனுக்கு திமிருக்குன்னு வாங்கி போய்க்கலாம். நான் அப்படி ஒன்றும் சொல்லிக்கல. இல்லை எம்மிடம் வேறுண்டு குறிவான ஒப்பம் மகனங்கிற மாதிரி இருக்காது. அப்போ அதை வேறு எப்படிங்க சொல்கிறது அப்படின்னா பேப்பினா என்ன நடிகனுங்க அவனுங்க. இதை மீறி வில்லுண்டு வாழுண்டு என்று வீணாக வாதித்தால் எம்மிடம் வேலுண்டு என்று குறிவாங்க. பாதிகளா இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு ஷூட்டிங் ரேட் இதே பார்த்துருக்கேன் அப்படின்னு கேட்டார். இல்லைங்க நம்ம பொம்மை ஓட்டு இருந்தாலுங்க ஸ்டுடியோக்குள்ளே போனதில்லை.
வீரபாகுங்கிறது முருகனுடைய சேனாபதி. அவன் வந்து சூரங்கிட்ட போகிறமே நீங்கள் ஷூட்டிங் இருக்குது, நீ பார்க்கலன்னா பாருன்னு சாரதா ஸ்டுடியோ ஷூட்டிங். அப்புறம் அங்கே உள்ளே போனேன். அசோகன் வேஷம் போடுங்க, கருப்பு மேக்கப்பு. அசோகன் வந்து பாடி பில்டர். இந்த நெஞ்சு இங்கே இவ்வளோ தூரம் இருக்கும், விரிஞ்சிருக்கும், கடுகுமாக விரிச்சிட்ருக்கும். கிரீடம் இவ்வளோ ஹைட்டு, மீசை இங்கே போயிடுச்சு, கருப்பு மேக்கப், பட்டையெல்லாம் போட்டு உட்காந்துருக்கான். இது சனீஸ்வரமாக இருக்கான் இவனை. இப்படி உட்காந்துருக்கான். இந்த பக்கம் சிவாஜி போய் நிற்பார். முருகனா? யார் அவன்? அவனை யார் என்று கேட்கிறாய்? உன்னை ஒழிப்பதற்கென்றே உலகில் தோன்றியவன், வேலோடு வந்திருப்பவன், உன்னால் வேதனைப்படும் அமரர்களை விடுவிக்கப் போகிறவன், வேலன் வேதத்துக்கு சீலன், பார்வைக்கு பாலன், பகைவர்க்கு காலன். எத்தனை பேர்கள் அவனுக்கு! கந்தன் என்பா, கடம்பன் என்பா, கார்த்திகேயன் என்பா, குகன் என்பா, சண்முகன் என்பார், அருமுகன் என்பார், உன்னையும் வதைத்தவன் சூரனையும் வதைத்த சூரன் என்பார். நீ யார்? உனக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம்? சொல்லுக்கும் பொருளுக்கும் முத்தமிழுக்கும் தமிழின் இனிமைக்கும் ஆயகலை 64க்கும் 6 சாஸ்திரத்திற்கும் 4 வேதத்திற்கும் முன்னை பழமைக்கும் பின்னை புதுமைக்கும் தலைவன் அவன். அவனே வேலவன். அவன் அனுப்பிய தூதுவன் வீரபாகு தேவன். ஓ, வேலவன் அனுப்பிய தூதுவன் மட்டுமல்ல, உனக்கு நன்மை எடுத்து ஓதுபவன். இந்த பார், சிவனை தவிர வேறு யாராம் வெல்ல முடியும் அந்த வரத்தை பெற்றவன் நான். அதை அறிந்தாயா நீ? வரத்தை பெற்றவன் நடக்கும் தரத்திலே தாண்டி விட்டாய் என்றுதான் உன் சிரத்தை அறுப்பதற்கு 12 கரத்தோடு 6 முகத்தை படைத்திருக்கிறான் பரமன். அதை அறிந்தாயா நீ? 6 முகம் என்ன, 1000 முகம் படைத்தவனால் என்ன? இந்த சூரனை வெல்ல உலகில் எவனை பிறக்கவும் இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லை. உன்னால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? உனக்காகவே தாண்டி வந்தேன் கடலை, வாங்குவேன் உன் உடலை, அணிவேன் மாலையாய் கடலை, என் ஐயன் கட்டளை இடலை, அதனால் உன்னை தொடரை. நாங்கள் இதெல்லாம் பார்த்து ஊருக்கே ஓடி பண்ண நினச்சேன். இப்படியெல்லாம் வந்து படம் எடுத்து ஏபி நடராஜன், அதை தான் அந்த காரைக்கால் அம்மையார் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சகசநாமம் வந்து உங்களுக்கு தெரியுமா? சகசநாம ட்ரூப்பில் சிவாஜி கணேசன் நடிச்சுக்கிறார். ஸ்டார்டிங்கில் சிவாஜி கணேசன் பராசரிக்கிறத கண்கள் நினைக்கிறேன், கண்கள்னு சிவாஜி நடிச்சிருக்காரு. முத்துராம் அங்கே தான் தயாரானார். தேவியா வந்து சகசநாம டூர் நடித்தேன். தேவியா பேர் சொல்ல முடியுமா? ஒரிஜினல் பேர் யாருக்கு தெரியுமா? நீ சுமார் சுமார்தான். பிரமிளா முத்துராம் காமெடி வீரப்பன் இவங்க எல்லாமே அங்கே நடிச்சவங்க. அதே மாதிரி நடிகர் சங்கம் துவக்க காலகட்டத்தில் நடிகர் சங்கம் கட்டடத்துக்கு நடத்தும் போது பாஞ்சாலி சபதம்னு கவிதை நாடகம் போட்டாங்க. அது யாரா பார்த்துக்கிங்களா? அது நடிச்சியா? எந்த வேஷம் பண்ண? அப்படி சகுனியா? என்ன பொட்ட பிள்ளைன்னு? ஆமாம், அது என்ன சார் போட்டுமான்? நன்றி கட்ட விதுரா சிறிதும் நான் அமற்ற விதுரா, தின்ற உப்புனுக்கே நாசம் தேடுகின்ற விதுரா, அந்த தொட்டு நீ எங்கள் அழிவு நாடுகின்றாய், மஞ்சள் உன்னை வைத்தான் எந்தை மதியை என் உரைப்பேன், ஐவருக்கு நெஞ்சம் எங்கள் அரண்மனைக்கு வயிறும் தெய்வம் என்று உனக்கே விதுரா செய்து விட்டதே. ஓ மெய் வகுப்பவன் போல் பொதுவாம் விதி உணர்ந்தவன் போல் ஐவர் பக்கம் நின்று எங்கள் அழிவு தேடுகின்றாய், மன்ன சூழ்ந்த சபையில் எங்கள் மாற்றலர்களோடு முன்னர் நாங்கள் பணையம் வைத்து முடிவில் எழுதுகின்றோம், கண்ணம் வைக்கிறோமா பல்லை காட்சி வைக்கிறோம், போடா வேலை பார்த்துமா. இதெல்லாம் துரியோதனம் பேசுது. இந்த மாடல் நான் வந்து 1965 நடிகர் கட்டடக்கதை போகும்போது இந்த சகசநாமம் போட்டார். இது சகசநாமம். இப்போ இந்த பக்கம் எஸ் வி சுப்பையா நீங்கள் வந்து உங்களுக்கு பாரதியார் வேஷமோ அபிராமப்பட்ட வேஷமோ, பாரதி அபிராமப்பட்ட இனிமேல் அவங்கள தவிர யாருமே நடிக்க முடியாது, எந்த நாளும் நடிக்க முடியாது. அந்த மனிதன் வந்து 1966 கைவலங்குன்னு சொல்லி ஜெயகாந்தனுடைய நாடகத்தை வாங்கி ஒரு சிறு குறுநாவலை வாங்கி படம் எடுத்தார். அதில் கதாநாயகராக நானும் லட்சுமி முதல்ல நடித்தோம். அந்த சிவாஜி வந்து இதில் சாமண்டி கிராமணின்னு ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிப்பார். ஒரு கல்லறக்கூடிய ஒரு கேரக்டர், ஒரு சாதாரண வேலை போட்டு பண்ணியிருப்பார். அந்த படம் 3 நாள் நடிச்சு கொடுத்தாரு. அது படம் கூட கட் பண்ணி போட்டிருப்பாங்க. படம் நல்லா போயிடுச்சு. அப்போ சிவாஜி கெஸ்ட் ரோல் பண்ணாச்சு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் ஒரு தூக்கு போச்சுக்குள்ளே போட்டு சிவாஜி வீட்டு எஸ் வி சுப்பையா கொண்டு போகிறாரு. கொண்டு போய் காட்டினார். என்ன கேட்டினா, நான் உங்கள்கிட்ட காசு கேட்டேன் ஐயா, எடுத்துகிட்டு போய் ஆசாரி அப்படின்ட்டார். விஸ்வகர்மா இனம் அவங்க சிலைகள் செய்யக்கூடிய ஜாதி, எடுத்துகிட்டு போயிட்டார். நேராக வந்தார். அடுத்த பிறவிலே நாயாக பிறந்து நான் சிவாஜிக்கு நன்றி தெரிவிப்பேன்னு பேட்டி கொடுத்தாரு. படத்தை போட்டு பார்த்தாரு. படம் நீங்கள் பார்த்துப்பேன்னு தெரியல, தயவுசெய்து படத்தை போட்டு பாருங்கள். ஜெயிலுக்கு கொண்டு வந்து ஓயக்க தேவரை மர்டர் பண்ண ஷாட் ஒன்று வரும். அந்த பற்றி நரசிம்ம அவதாரம் போடுவாங்க. நரசிம்ம அவதாரத்தை வந்து தூண்டிலிருந்து வெளியில் வந்து அந்த வயிற்றை கிடைக்கிற மாதிரி ஷாட் இருக்குது. இந்த பக்கத்தில் அதே மாதிரி ஓயக தேவருடைய உடம்புக்குள்ளே வந்து சிவாஜி அந்த கையை விட்டு இப்படி எடுத்துகிட்டு ஒரு க்ளோஸ்அப் ஷாட் போடுவேன்.
படம் பார்க்க நடுங்குமா, ஸ்க்ரீனில் அதிருது நான் பார்க்கும்போது. இப்படியெல்லாம் இந்த ஆள் உள்ளேருந்து மிரட்டிட்டு இருக்கிறாரு. ஜெயிலா சிவபண்டா இந்த மாதிரி சுபையா வருவார். அப்போ இப்படியே நேராக வருவார். நேராக வந்தோடனே அப்படி நின்று கேமராமேன் நின்றுட்டு, சாமடி பா பா, எக்ஸ்பிரஷன் கிடையாது. இந்த பா அப்படின்னு செட்டில் ஆகிடு அப்படின்ட்டு சிவாஜிக்கு டேமாய் வருவார். படத்தை பார்த்து சண்டாளா பாவி முக்கிய நடிச்ச கொன்னுட்டானடா அவன் அப்படின்னாரு. அப்படி நடித்தாள் எஸ்.சி. சுப்பையா. அப்புறம் எஸ்எஸ்ஆர் வந்து மணிமகனும் ஒரு நாடக மனோரமாக வச்சு நடித்து அப்புறம் அதே ஜெயலலிதா மேலே வந்து அது படமாக பண்ணாங்க. சிவதான் அண்ணன் ஏபிஎன் கூடயே வாழ்ந்த ஒரு ஆள், கூடயே வந்தவர். கேஆர் ராமசாமி வந்து அண்ணாத்துடைய இதயக்கனி. அவர் ஓரிரவு வேலைக்கார 2 படம் அண்ணா வந்து எழுதி கொடுத்து ஏவிஎம் எடுத்து, ஏவிஎம் கொடுத்த சம்பளத்தில் தான் கட்சியில் கொஞ்சம் பணம் வாங்கி ஏவிஎம் கொடுத்த சம்பளத்தில் தான் அண்ணா அவர்கள் சென்னையில் முதல் சொந்தமாக வீடு வாங்கினார். அப்படியெல்லாம் ஒரு வரலாறு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் வருவோம். நம்ம ஆள் நாடக காவலர் மனோகரன். அவர் 1925 பிறந்தவர். போன வருஷமே அவருக்கு 100வது ஆண்டு விழா கொண்டாடிட்டாங்க. அவர் சொந்த ஊர் நாமக்கல். லட்சுமி நரசிம்மன் அப்படிங்கிற சொந்த பேர். மனோரா நாடகத்தில் மனோர வேஷம் போனதால் இவர் மனோகர்னு பேரை வச்சுட்டாங்க. அந்த காலத்தில் பட்டதாரியாக ரொம்ப கம்மி. வி கோபாலகிருஷ்ணன் பட்டதாரி, அந்த மாதிரி ஜெமினி கணேசன் பட்டதாரி நடிகர் ரொம்ப கம்மி. இவர் பச்சைபாஸ் காலேஜில் பட்டதாரி. இவர் அப்போ போஸ்ட் ஆஃபீஸில் முதல்ல வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் 1951 சிவாஜிக்கு பராசரி வரதுக்கு முந்தின வருஷமே இவருக்கு 1951 ராஜாம்பாள் படத்தில் நடிக்கிறாரு. அப்புறம் 1952 வைரமாலைன்னு ஒரு படம் வந்தது. பப்பிமாவோட இவர் ஜோடியாக நடித்தார். அவர் ஹீரோ நடித்தார். வைரமாலை படம் யாராவது பார்த்துருக்கீங்களா? சான்ஸ் இருக்காது. வைரமாலை படம் வந்து 1952 வந்துச்சு. படங்களில் பேர் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு பேர் வாங்கி கொடுத்தோம்னா மாடர்ன் தியேட்டர்ஸ் தான். இந்த வண்ணக்கிளி படம், கைதி கண்ணாயிரம், வல்லவனுக்கு வல்லவன், இரு வல்லவர்கள், இதெல்லாம் வந்து ஒரு பேர் வாங்கி கொடுத்த மாடர்ன் தியேட்டர்ஸ் படங்கள். வில்லன் வேஷம் பண்ணார் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, வில்லன் வேஷம் வந்து 1000 ஒருவன் ஒரே வில்லன் வேஷம் 1000 ஒருவன், உலகம் சுற்று வாலிபன், ஒளிவிளக்கு ரோல் பெரிய ரோல் பண்ணது. அடிமை பெண், காவல்காரன், இந்த படங்களில் வில்லன் ரோல் பண்ணுறாரு. அப்புறம் வந்து நவாப் ராஜமாணிக்கத்துக்கு பிறகு நாடகங்களில் மிரட்டின ஆள் அவர் தான். நாடகங்களில் வந்து நவாப் ராஜமாணிக்கத்துக்கு பிறகு புராண நாடகங்கள் தியேட்டரில் பார்த்தா பயப்படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி புராண நாடகங்கள் போட்டது இவர். அதுக்கு இவர் வந்து தன்னுடைய வாழ்நாளில் 31 நாடகங்கள் போட்டிருக்காரு. 31 நாடகங்கள் வந்து நாடகாவி. இவங்க அப்பாவுக்கு சிஷியனே சொல்லலாம், நம்பர் 2ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இவங்க பண்ண மாதிரி 31 நாடகங்கள் போட்டிருக்காரு. 7950 நினச்சிக்கிறேன். 7950 நாடகம் பண்ண முடியுமா பாருங்கள். 7950 நாடகம் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் லங்கேஸ்வரன் நாடகம் வந்து 1862 தடவை. என்ன கணக்குது? லங்கேஸ்வரன் வந்து இப்போ தான் நம்ம பொண்ணுக்கிட்ட பிரியாக்கிட்ட கேட்டேன். ராமாயணம் வந்து கதை வந்து 30-36 கதைகள் இருக்குது. ராமாயணத்தை பற்றி கம்பராமாயணம் இருக்குது, வால்மீகி ராமாயணம் இருக்குது, அதுமாதிரி உலக 33 ராமாயணம் இருக்குது. அதில் வந்து லங்கேஸ்வரன்னா என்ன, அது யாராக பார்த்தீங்கன்னா தெரியல. லங்கேஸ்வரன் வந்து ராவணனுக்கு மண்டோதரிக்கு ஒரு பொண்ணு பிறக்குது. அந்த பொண்ணு பேர் சீதை. கேள்விப்பட்டீங்கன்னா யாராவது? லங்கேஸ்வரன் கதை என்னென்னா, ராவணனுக்கு மண்டோதரிக்கு ஒரு பொண்ணு பிறக்குது. அது நீங்கள் வந்து இந்த பக்கத்தில் கும்பகோணம் இருக்கிறா விபீஷனுங்க பார்க்குறாங்க. இந்த பொண்ணுக்கு ஜாதகம் பார்க்குறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து இலங்கை அழியும், இந்த பொண்ணால் இலங்கை அழியும் அப்படின்னு சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் விபீஷன்கிட்ட கும்பகோணம் சொல்லிவிட்டு அந்த குழந்தைய வந்து பேடையில் வச்சு வங்காள விரிகுடாவில் விட்டுறானுங்க. அது அப்படியே போய் ஒரிசா போகுது. ஒரிசா மீதிலே இருக்கிறோம். ஒரிசா போய் செட்டில் ஆகுது. ஜனங்களுக்கு சீதை பிறக்கல முழுக்கே தெரியாது. பூமியில் கிடைச்ச வேண்டாம், பூமியிலும் கிடைச்சா கூடையோடு வந்திருக்காங்க. அந்த கூடை எடுத்து ராவணன் குழந்தையை எடுத்து ஜனங்கள் வளர்க்கலாம். வளர்த்து பெருசாகுது. அப்புறம் ராமன் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் நாட்டு ஆள வேண்டிய இடத்துல வந்து கையை வரம் கேட்டால் 14 வருஷம் காட்டுக்கு முடிச்சு சொன்னால் காட்டுக்கு சீதை குச்சி வந்தான். இப்போ காடுகளில் கதுதி முடிலையும் வெயிலையும் மழையிலையும் என் பொண்ணு கஷ்டப்படுமேங்கிறதுக்காக தன்னுடைய மகளை கடத்திட்டு வந்துட்டான். கதை பாருங்க எப்படின்னு. ஆமாம், காதலுக்கு இதெல்லாம் கிடையாது.
தன்னுடைய மகள் வந்து 16 வருஷம் இந்த கல்லி முள்ளி காட்டையும் கஷ்டப்பட்டு சொல்லிட்டு அந்த பொண்ணை கடத்திட்டு வந்துட்டான். கடத்திட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு ஒரு 16 வருஷம் முடிஞ்சா மாப்பிள்ளை வச்சு விட்டே மாப்பிள்ளை இந்தப்பா வீட்டுக்காரி கூட்டி போன்னு சொல்ல நினச்சா அது சொல்லக்கே வாய்ப்பு இல்லாமல் யுத்தமாகி மாதிரி இதுதான் கதை. இது எழுதி முடிச்சுட்டு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணி நினச்சப்பா இதெல்லாம் நீங்கள் ஒரு 60-70 ஆண்டுக்கு முன்னாடி நெகட்டிவ் கேரக்டர் படம் இருக்குது நாடகம் வந்து யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. நாடகம் எழுதி முடிச்சு மனோர் நேரம் காஞ்சி பிரிவுகிட்டு போய் இது மாதிரிங்க ராவணனுக்கு ஹீரோ பண்ணி சப்ஜெக்ட் இருக்குது இதை போட வைக்கும்போது ராமரை பற்றி நெகட்டிவாக அதில் ஒன்றும் இல்லை. இந்த சப்ஜெக்ட் நான் ராமரை பற்றி நெகட்டிவ் மேட்டரில் நீங்கள் ஜஸ்ட் போடுங்க அப்படின்னா அதுக்கப்புறம் போட ஆரம்பிச்சு 1162 நாடகம் வந்து அதை போட்டிருக்காரு. சாணக்கிய சபதை 726, விஸ்வாமித்தர் 219, சூரபத்மன் 674, துரோணர் சிசுபால சுக்கராச்சாரியார். சுக்கராச்சாரியர் கதை யாருக்கா தெரியுமா? ஓரளவுக்கு படிச்சு போயிருந்தா அவரை கைது கூறாரு. சுக்கராச்சாரிய கதை நம்ம ஷார்ட்டாக கதை நீ புராணத்தை நம்ப வேண்டாம் சார். பட் எவ்வளோ மூளையோட கதை எழுதுறாங்க பாருங்க. தேவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அப்பப்போ சண்டை வரும் சார். எப்பவுமே சண்டையில் வந்து தேவர்கள் தான் ஜெயிப்பானுங்க, ஆசிரியர்கள் தோத்துட்டே இருப்பானுங்க. ஆசிரியர்கள் குருநாதர் வந்து சுக்கராச்சாரியார், அங்கே வந்து பிரகஸ்பதி அவனுக்கு குருநாதர். சுக்கராச்சாரியார் ஒரு சும்மா தவம் இருந்து ஒரு மந்திரம் கண்டுபிடிச்சி சஞ்சீவனி வித்தை அப்படின்னு ஒரு வித்தையை கண்டுபிடிக்கிறார். இந்த சஞ்சீவனி வித்தை என்ன இப்போ நீங்கள் எல்லாம் சேர்த்து போட்டிங்கன்னா தண்ணி எடுத்து அடிச்ச உடனே எல்லாம் எடுத்துட்டீங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த வித்தை கண்டுபிடிச்சோடனே யுத்தம் நடந்தால் கம்ப்ளீட்டாக அந்த யுத்தத்தில் செத்து போன அசுரர்கள் அத்தனை பேர் எழுந்துக்கிறானுங்க. செகண்ட் டைம் சண்டை போது இது தேவரோட பயந்துடுறாங்க. ஐயோ என்னடா இப்போ நம்ம அவனோட சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாத என்னடா பண்ணுறதுங்க போது பிரகாசபதி அதை அந்த அவன் சொல்ல குலகுரு சொல்கிறான் இந்த சஞ்சீவனி வித்தியை யாராவது காத்துட்டு படிச்சு தன் மகன் கசன் அனுப்புனான். கசன் வந்து இங்கே சுக்கராச்சாரியர்கிட்ட வர்றான். எதிரி ஆள் அவன் தேவர் ஆள், இன்னொரு குலகுரு இருந்தால் கூட மாணவன் என்று யார் வந்தாலும் அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒரு தர்மம் அந்த காலத்தில் இருந்திருக்கு பாருங்க. எதிராளி பார்க்கனா இருந்தாலும் என்னிடம் சீடனாக வந்தால் அவனுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஒரு பழக்கம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. நேராக வந்திருக்கான், இங்கே வந்து அவன் சேர்ந்துருக்கான். சேர்ந்த உடனே ஊர் ஜனங்களுக்கெல்லாம் ஐயோ இவன் வந்து கசனை வந்திருக்கானே சஞ்சீவனி கற்றுட்டு போயிட்டான்னா அங்கே போய் தேவமாக ஏதாவது காப்பாற்றிடுவான், நம்ம க்ளோஸ் ஆகிடுவான், இந்த கசனை க்ளோஸ் பண்ணணும் அப்படி முடிவு பண்ணி அவனை கொன்று ஒரு ரூம்குள்ளே போட்டு மூடி வச்சிடறாங்க. இந்த தேவயானைக்கு ஒருதலை காதல், அவனுக்கு வந்து கசனை ரொம்ப பிடிக்குது, ஃப்யூச்சரில் வந்தால் கல்யாணம் பண்ணிக்கும்ட்டு தேவயானிக்கு பலவீனமே வந்து சுக்கராச்சாரிக்கு பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னால் அவன் கொடுக்க பேசவே மாட்டார். அப்பாப்பா எங்கேப்பா இந்த கசனை காணாமல் இருப்பான்னா இப்போ உடனே சஞ்சீவனி வித்தியை பயன்படுத்தி கசா நீ எங்கே இருக்கிறனா ஐயா நான் ரூம் கூட இருக்கிறானுங்க அப்படின்னு உடனே ஆள் போனால் ரூமை சேர்ந்தோட கூட்டி வந்துட்டானுங்க. அடாடாடா வந்துட்டான்டா உடனே அறக்க என்ன பண்ணாங்க கிட்டே அவன் தூரம் போடலாம் சொல்லிட்டு கொண்டு கடலுக்கு நடுவில் போட்டு வந்துடுறானுங்க. பழையபடி 2வது நாள் அப்பா கசனை காணப்பா அப்படின்னு சுக்கராச்சாரியிட்ட பொண்ணு சொல்கிறான். கசா எங்கடா இருக்க ஐயா நடுக்கடல் இருக்கப்பா வங்காளம் கூட போங்கடா சொன்னால் போட் அனுப்பி போய் கொண்டு வந்தாங்க. என்னடா எப்படி நாள் காப்பாற்றிடுறாங்க என்ன பண்ணலாங்க முடிவு பண்ணி கசனை கொன்று எரிச்சு சாம்பலாக்கி அந்த பொடி எடுத்து பிஸ்கி பிராண்டியில் கலந்து கொடுத்து சுக்கராஜா குடிக்க விட்றாங்க. அதை குடிச்சிட்டாரு. குடிச்சு போய் அப்பாப்பா கசனை காண பண்ணான். என்னடா இதை வேலை பொம்பா போச்சுன்னு சொல்லிட்டு தேய் கசா எங்கடா உங்கள் வயிற்று கூட இருக்கு அப்படின்னா வயிற்று கொடுக்கானா இப்போ இந்த வித்தியை கற்றுக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தீர்மானமாக இருப்பேன். கற்றுக் கொடுத்தா போய் தேவையில்ல ஜெயிச்சிடுவான்னு கற்றுக் கொடுக்கக்கூடாது. ஆனால் இப்போ வேறு வடிகெல்லாம் ஒரு லாக்கு வருது. இப்படியே மகளுக்காக இந்த கற்றுக் கொடுக்காம விட்டோம்னா வயிற்று கூட செத்து போவான். அப்போ எனக்கு கசனம் வேணும் அப்படிங்கிறான். அவன் வெளியே வந்தான்னா அப்பன் செத்து போயிடுவான். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது வேறு வழியே இல்லாமல் இந்த சஞ்சீவனி வித்தையை வயிற்று கொடுக்குற கசனுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லி கொடுத்தானா தம்பி உங்கள் கத்திட்டில வித்திய நேராக வயிற்று கடிச்சு வெளியில் வா, நீ வெளியே வந்தால் நான் செத்து போயிடுவேன், அந்த மந்திரத்தை பயன்படுத்தி என்னை காப்பாற்றிட்டு போதும். நான் கரெக்டாக பையன் மந்திரத்தோடு வெளியில் பிச்சுட்டு வந்தான். அப்பா செத்து போயிட்டான். இந்த பையன் மந்திரம் சொன்னான், அப்பா முடிச்சிட்டான். இப்போது தேவையான அப்பா நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிறானா. இப்போ ஒரு டாக்ஸ் அடிச்சாப்பா அந்த பையன். பாரு இத்தனை நாள் நிலைமை எப்படியோ தெரியாது, உங்கள் அப்பா வயத்து கூட நான் வெளியே வந்திருக்கிறேன், உனக்கு சகோதர முறை எப்படி உங்கள் அப்பா வயது வெளியே வந்திருக்கேன், உனக்கு சகோதர முறை. இன்னொரு விஷயம் தெரியுமா, அவங்க உங்கள் அப்பா ஏன் வழியாக வந்திருக்கேன், அந்த காலம் நான் உங்கள் தாத்தா முறையாகுது, நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படியெல்லாம் நாடகங்களை வச்சு பிரமாமாக வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்னொரு டி.கே. சண்முகமோ இன்னொரு நாடகக்காரரோ இன்னொரு சங்கதாஸ் சுவாமிகளோ வரவே முடியாது. அந்த மகா மாதிரிகளை கொண்டாடுவதற்கு இப்படி ஒரு விழா எடுத்த என் தம்பிக்கு நெஞ்சார வாழ்த்த சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.
சங்கர்தாஸ் சுவாமிகள் நினைவு மன்றத்தின் சார்பிலே பத்மஸ்ரீ அவை டி.கே. சண்முகம் அவர்களுடைய 114வது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியிலே நானும் கலந்து கொள்வதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த பெருமகனார் இறந்து 53 ஆண்டுகள் ஆகியும் ஒவ்வொரு ஆண்டும் தவறாது இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அன்பு செல்வன் டி.கே.எஸ். கலைவாணன் அவர்களை எப்படி பாராட்டுவது என்று தெரியவில்லை. தந்தையை இவர் கடவுளுக்கு சமமாக மதித்திருந்தாருடைய இந்த காரியத்தை அவர் செய்வதற்கு வழியே இல்லை. புராணம், சரித்திரம், சமூக சீர்திருத்த நாடகங்களை கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தியது டி.கே.எஸ். நாடக குழு. 1925 பால சண்முகானந்த சபா என்று ஒரு நாடக அமைப்பை டி.கே. சங்கர் அண்ணாச்சி, முத்துசாமி அண்ணாச்சி, சண்முகம், பகவதி அண்ணாச்சி 4 பேரும் சேர்ந்து துவக்கினார்கள். இந்த நாடகத்தை துவக்குவதற்கு முன்பு 6 வயதிலேயே அவை சண்முகம் அவர்கள் 6 வயது பைசம் பாருங்கள், ஒன்று கூட போக தெரியாது. அந்த 6 வயசு பையனே போய் சங்கர்தாஸ் சுவாமிகளுடைய நாடகக்குழுவிலே இவர் சேர்ந்து விட்டார். சங்கர்தாஸ் சுவாமிகளுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. அவர் 1867 தூத்துக்குடியில் தாமோதர தேவர் பேச்சியம்மாள் என்ற தம்பதிக்கு மகனாக பிறக்கிறார். வெள்ளையத்தேவன் பரம்பரையை சேர்ந்தவர்கள் இவர்கள். தாமோதர தேவர் மிகப்பெரிய தமிழ் புலவர், இராமாயண புலவர் என்றே அவருக்கு பெயர் உண்டு. 16 வயதுக்குள்ளேயே அப்பாவிடம் தமிழ் கற்று நலவெண்பா, கலித்தொகை இசைப்பாடல்களை அவர் நிறைய எழுதினார். சிறு வயதிலேயே ஹிரண்யன், யமதர்மன், ராவணன், சனீஸ்வரன் என்று இந்த நெகட்டிவ் கேரக்டர் கேட்கும்போது பயமாக இருக்கும். அந்த மாதிரி வில்லன் வேஷங்களை எல்லாம் சிறுவர் எதுக்காக போட்டாங்கன்னு தெரியல. நெகட்டிவ் கேரக்டர்களையே செய்து மிரட்டின மனிதன். சனீஸ்வரன் வேஷம் போட்டு முடிச்சுட்டு ஒரு நாள் கிணத்து மேட்டுக்கு இவர் போயிருக்கிறாரு. ஆள் கொஞ்சம் கருப்பாக தான் இருப்பா போல இருக்குது. ஏற்கனவே கருப்பாக இன்னும் கருப்பாக மேக்கப் போட்டு எப்படி இருக்கும். அந்த மேக்கப்போட கிணத்து மேட்டில் பார்த்த உடனே ஒரு 22 வயசு பொண்ணுக்கு 3 மாதம் குழந்தை அபார்ஷன் ஆகிடுச்சான். பார்த்து பயந்து போய் இவன் மனுஷனா என்னடா அது சனீஸ்வரனே வந்துட்டான் இருக்குன்னு அபார்ஷன் ஆகிடுச்சான். அதுக்கப்புறம் அவர் நடிக்கிறதையே நிறுத்திட்டோம். 1861 இவர் எழுத ஆரம்பிக்கிறார். 24 வயசில் எழுத ஆரம்பிக்கிறாரு. 55 வயசுக்குள்ளேயே லைஃப் முடிஞ்சிருது. 1922 இறந்து போவதுக்கு முன்னாடி 68 நாடகம் எழுதுகிறாங்க. 68 நாடகம் எழுத முடியுமா ஒரு மனுஷன் பாருங்க. 68 நாடகம் எழுதுறாரு. சத்யவான் சாவித்திரி, அல்லி அர்ஜுனா, பவளக்கொடி, வள்ளி திருமணம், நல்லதங்காள், ஞான சௌந்தரி, மதுரை வீரன், தேசிங்கராஜன் இந்த நாடகங்கள். இப்படி நாடகம் போட்டுருந்தவர் 1910 சொந்தமாக நாடகக்கூட ஆரம்பிக்கிறார். சொந்தமாக நாடகக்கூட துவக்கிய போது செங்கோட்டை சகோதரர்கள் எஸ்.ஜி. கிட்டப்பாவுக்கு 4 பிரதர்ஸ், அவரை சேர்த்து 4 பேர். அதில் ஒரு பிரதர் ஹார்மோனியம் வாசிப்பார். 4 பேருமே முதல் பேட்ச் 1910 இவர் சங்கரதாஸ் சுவாமிகள் குழுவில் சேர்ந்து நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கும்பகோணத்தில் வேல்நாயர் ஒரு நாடகக்குழுவில் தமிழ் ஆசானாக போய் இங்கே நம்மால் சங்கரதாஸ் சுவாமிகள் சேர்றாரு. 1917 கே.பி. சுந்தராம்பாள் ஒரு 9 வயசு பொண்ணு, அது இந்த வேல்நாயர் நாடக கம்பெனியில் சேருது. ஆசான் சங்கரதாஸ் சுவாமிகள். பாலபாட், ஸ்ரீபாட், ராஜபாட் என்று ராஜபாட்னா ஆம்பளை வேஷம் போடுறது. இந்த 3 வகையான வேஷங்களை போட்டு கலக்கின பெண்மணி கே.பி. சுந்தராம்பாள் அம்மையார். ஒரு ஃபர்லாங் நீளத்துக்கு 1 ஃபர்லாங் தூரத்துக்கு மைக்கு டாட்டா இங்கே பாடினா 1 ஃபர்லாங் தூரத்துக்கு கேட்கணும். அது என்ன மாதிரி வாய்ஸ் இருக்குன்னு நினச்சிப்பாங்க. அந்த மாதிரி நினச்சவங்க இங்கே நாடகமெல்லாம் போட்டு இவங்க நேராக சிலோன் போடுறாங்க. சிலோன் ஏற்கனவே எஸ்.ஜி. கிட்டப்பா ஒரு நாடகம் போட்டு இந்த ஆள் மாதிரி 6.5 கட்டையில் எவனுமே பாட முடியாதுன்னு பேர் வாங்கியிருக்கான். அந்த அவர் பாடிட்டு ஊருக்கு போயிட்டாரு. இந்த அம்மா போய் பாடினா பழையபடி இன்னும் இந்த அம்மா அந்தாள மிஞ்சிமா போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா அப்புறமா போடுறாங்க.
இப்போ 2 பேரும் ஒரு நாள் மேடையில் பாடும்போது நீயா நானா யார் பெரியவனா, நீயும் பெரியவ தான் நானும் பெரியவன் தான் அப்படி முடிவு பண்ணி 2 பேர் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் ஐயர், இந்த அம்மா எங்கள் கம்யூனிட்டி கவுண்டர், திருமுடி கவுண்டர்னு பேர் இவங்க. அவர் ஏற்கனவே கல்யாணமானவர், கல்யாணமாகி 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் சேர்ந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் செங்கோட்டை போனவர் திரும்பி வரவே இல்லை. ஒரு 5-6 நாள் வாழ்ந்துட்டு போயிட்டார். இந்த அம்மாவுக்கு 1 வருஷம் கழித்து ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. ஆண் குழந்தை 11 நாள் இருந்துட்டு அந்த குழந்தை செத்து போகுது. அந்த குழந்தை கூட பார்க்கறதுக்கு வரல. 3 வருஷம் பிரிஞ்சுருந்தாங்க. 3 வருஷம் கடைசியில் சேர்ந்து வாழ்ந்தாங்க. சேர்ந்து வாழ்ந்த காலத்தில் குடிப்பழக்கம் அதிகமாக போய் அவரால் மேற்கொண்டு வாழ முடியாமல் அவர் மரணம் அடைஞ்சிடுறாரு. ஒரு அஸ்தியை கொண்டு போய் காசியில் இந்த அம்மா கரைச்சிட்டு, அம்மா கருப்பாக இருப்பாங்க, விபூதி வெள்ளச்சேலைன்னு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறாங்க. இப்போ காமராஜோடைய குருநாதர் சத்தியமூர்த்தி, நீ மாபெரும் கலைஞர், உன் வாழ்க்கை வீணாக போகக்கூடாதுன்னு கல்கத்தாவிலேருந்து ஹசன்தாஸ்னு ஒருத்தர் படம் எடுக்கிறாரு. அவரை கூட்டிகிட்டு வந்து நீ இந்த அம்மா வச்சு நீ படம் எடுக்கிறாரு. இந்த அம்மாவுக்கு நடிக்கிறதுக்கு இஷ்டம் கிடையாது. இல்லை நீங்கள் நடிக்கணும் போது இந்த மாதிரி இதை எக்குத்தப்பா படம் கேட்டால் நிச்சயமாக விட்டுட்டு போனான்னு சொல்லிட்டு 10,000 ரூபா கேட்டாலும் அதிகம், 1 லட்சம் ரூபா கேட்குறாங்க அந்த அம்மா. 1 லட்சம் கொடுப்பீங்களா அப்படின்னு இந்த ஓடி போய்டுவான்னு பார்த்தா கொடுக்குறேன்ட்டான். அப்படி கொடுத்தது தான் 1934 நந்தனார் என்ற ஒரு படம். 1934 இந்த சங்கரதாஸ் சுவாமியுடைய பவளக்குடியை தான் டாக்டர் கே. சுப்பிரமணியம் வாங்கி தியாகராஜ பாதர் ஹீரோவை போட்டு எஸ்டி சுப்புலட்சுமி ஹீரோயினாக போட்டு அதை நாடகமாக போடுறது. அது வந்து 1000 ரூபா கதாநாயகி, 1000 ரூபா, தியாகராஜ பாதருக்கு 500 ரூபா, டாக்டர் பொண்ணுக்கு 750 ரூபா, ஹீரோவுக்கு, டைரக்டருக்கு 500 ரூபா. இப்படி எடுத்த படம் வந்து 50 பாட்டோட பவளக்குடி. இவர் வந்து 750 ரூபா வாங்கும்போது இந்த அம்மா வந்து 1 லட்சம் ரூபா வாங்குறாங்க. அப்படிப்பட்ட பெண்மணி தான் 1953 அவ்வையார் படம் நடிச்சதுக்கு 4 லட்சம் ரூபா 1953 சம்பளமான இந்திய வரலாற்று எந்த நடிகன் கிடையாது. 53 வந்து இந்த அம்மா வந்து 4 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கினாங்க. அப்படியே பல படங்களில் போயிடுச்சு. கவிஞர்கள் நடித்தாங்க கலைஞர் படத்தில். அப்படியே வந்து 1965 திருவிளையாடல் படத்தில் நடிக்கிறாங்க. இப்போ கந்தன் கருணையிலையும் நம்ம தான் நடித்தாங்க. அதுக்கப்புறம் திருமலை தெய்வம் படத்தில் நடித்தாங்க. அதுக்கப்புறம் காரைக்கால் அம்மையார்னு ஒரு படத்தில் அந்த ஒரு புண்ணியவதியோட நடிக்க அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சி இந்த மேலே நிற்கிறதா பெருமையில் நினைக்கிறான். 64 வயசுங்க. 64 வயசில் அந்த அம்மா வந்து அதில் பாட்டு பாடியிருக்காங்க. காரைக்கால் அம்மையார் கதை உங்களுக்கு பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. புனிதவதின்னு அந்த அம்மா ஒரிஜினல் பேர். காரைக்கால் அம்மையோட ஒரிஜினல் பேர் புனிதவதி. புனிதவதி ஒரு சிவபக்தை. அந்த வேஷத்தில் வந்து நடிகை லக்ஷ்மி பண்ணுவாங்க. முத்துராமன் வந்து கணவன் நடிப்பார். அவர் ஆஃபீஸிலிருந்து ஒரு நாள் மத்தியானம் சாப்பாட்டுக்கு 2 மாம்பழம் கொடுத்து அனுப்பியிருப்பார். மாம்பழம் வீட்டுக்கு வந்திருக்கு. இப்போ சிவனடியார் வந்து வீட்டுக்கு வந்திருப்பார். சிவனடியாருக்கு பணிவிடை செய்வது சிவனுக்கே பணிவிடை செய்கிற மாதிரி. அப்போ அது சந்தோஷமாட்டு 2 படம் கொடுத்து அனுப்பியிருக்காரு வீட்டுக்காரர். ஒரு படம் எப்படி நமக்கு தான் கொடுத்துருப்பாரு. அந்த படத்தை நம்ம சாமியார் கொடுத்தாலும் கட் பண்ணி அந்த சிவனடியாருக்கு அந்த மாம்பழத்தை அவங்க கொடுத்துட்றாங்க. அவர் சாப்பிட்டார். புருஷன் கரெக்டாக 1 மணிக்கு வந்தான். சாப்பாட்டை மாம்பழம் கேட்டால் மாம்பழத்தை வெட்டி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது இந்த படம், என்ன ஜாதின்னு தெரியல, அந்த படம் எடுத்துட்டு அப்படின்னா மாட்டிட்டாங்க அவங்க. அந்த படம் இல்லையே. நேராக போய் சிவனுக்கிட்ட, ஐயா சிவனுக்கு பண்ணுற மாதிரி சிவனடியாருக்கு ஒரு மரியாதை பண்ணேன், திடீர்னு வந்து என் புருஷன் படம் கேட்குறான், இப்போ நான் எனக்கு கெட்ட பேர் என்னை காப்பாற்ற சொன்னேன். ஒரு மாம்பழம் வந்துடும். அந்த மாம்பழத்தை கொண்டு போய் கட் பண்ணி வச்சோடனே என் ஷார்ட் பார்த்து, ஒரே ஜாதி படம் தானே நான் கொடுத்தேன், இது வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கேன்னா, ஐயோ இது நீ கொடுத்தது இல்லையா, அது சிவனை கொடுத்த படம். என்னாடி சிவன்லாம் வந்து படம் கொடுப்பாங்க, என்ன காமெடி பண்ணுறேன் அப்படின்னா. இப்போ நேராக போய் சிவன்கிட்ட, உண்மையிலேயே சோதனை இப்போ தான் வந்துருக்குது, என்னை காப்பாற்று அப்படின்னா. உங்களுக்கு 2வது படம் வந்துச்சு. அதை பார்த்த உடனே முத்துராமன் நட்டிங்கிட்டார். இவ கடவுள் அவதாரம், புனிதவதி இல்லை, இவதை புண்ணியவதி. அப்போ நான் அன்றைக்கி ஊரை விட்டு ஓடி போனேன், போய் எங்கேயோ வந்து கல்யாணம் பண்ணிட்டு அது ஒதுங்கிட்டார். அதுக்கப்புறம் இந்த புனிதவதிங்கிற அம்மாவுக்கு, இந்த அம்மா வந்து தமிழுக்காக சர்வீஸ்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் சாகருக்கு முன்னாடி கைலாய போய் சிவனை பார்த்தல அப்படின்னு போகிறாங்க. போகும்போது நான் தான் அதில் சிவன் அடியார் வேஷம் போட்டு கைலாயத்து போகிற வழியில் வந்துட்டுருப்பேன். எங்கேம்மா போகிறீங்க, நான் சிவனை பார்க்க கைலாயம் போகல. ஐயோ அது எங்கே இருக்குன்னு தெரியல, நானே பாதி திரும்பி வச்சேன். நீ கிளம்ப, உனக்கு வயசாகி போச்சு, உன்னால் போக முடியாது, நான் பார்க்காம வர மாட்டேன் அப்படின்னு நம்ம பிடிவாக மேலே போகிறாங்க.
இப்போ சிவன் மேலே இருந்து இந்த அம்மாவை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிவன் இங்கே உருவாக்குறாரு. படியில் மேலே போகிறப்பெல்லாம் வரிசையாக சிவலிங்கம் இருக்குது. சிவலிங்கம் காலில் படுமே, இந்த அம்மா பார்த்தா சிவலிங்கம் காலில் படல தலையாக நடந்து போவாங்க. தலையாக நடந்து போகும்போது கைலாயம் ஆடும். அப்போ பார்வதி கேட்பா, என்னங்க கைலாயம் ஆடுதுன்னா, என்னை காண அன்னை வந்து கொண்டிருக்கிறார். யாருன்னா காரைக்கால் அம்மையார். நான் பசித்திருந்த போது எனக்கு அறுசுவை உணவு படைத்தவர் வந்து புறப்படுவான். நான் வரட்டுமா, முதல் நான் சேர்ந்து வருகிறேன்னு வருவான். இப்போ இந்த அம்மா தலையில் நடந்து வந்துட்டு போவாங்க. ஏப்பிங்களா கடவுளியா, என்ன டயலாக் இருக்கு தெரியுமா? அம்மையே எழுந்துரு, நான் நமர்ந்திருக்கும் இந்த மலையை காலால் மிதிக்க அஞ்சி தலையா நடந்து வந்து என் உள்ளத்தின் நிலையான இடத்தை பெற்றுவிட்ட தாயே, நீ வேண்டும் வரத்தை கேள். பிறவாத வரம் வேண்டும், என் பிழையாலே நான் மீண்டும் பிறந்து விட்டால் உன்னை மறவாத நிலை வேண்டும்னா. தந்தேன், வேற என்ன வேணும்னா? நான் பாட அம்மையப்பனாக நீ ஆடும் காட்சியை காண வேண்டும். திருவாலங்காட்டுக்கு வாணும். ருத்ரதாண்டம் நீங்கள் திருவிளையாட பார்த்து சிவாஜி இது ஆனந்த நடனம் பேர். நானும் செய்தி ஆடணும். இதுக்கு இந்த கண்ணதாசன் உட்காந்துருப்பான் காவிரி மேந்த அவன் கடவுள். அவன் இன்னொரு கண்ணதாசன் பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வெறும் 8ஆம் கிளாஸ் படித்த கண்ணதாசன் அந்த திருவாலங்காட்டில் வந்து கேபிஎஸ் பாடக்கு பாட்டு எழுதினான். தக 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 என ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே நீலகண்டனே வேதநாயகா நீதியின் காவலனே தாள வகைகளோடு மேல துந்திபிகள் முழங்கிட ஊர் கணமே காலை தூக்கிய ஆனந்த தாண்டவம் ஆடுக மன்னவனே முத்துக்குடி சக்தி குறுமகள் வித்துக்குழு வெள்ளந்துணையன பக்தி கொடி படரும் நெஞ்சில் விளையாட தித்திப்பது இறைவன் பேரன பற்றுத்தரும் வரமன் துணையன சுற்றத்தொரு மனிதர் குலமுறை இசைப்பாட கற்றுத்தரும் ஒருவகை அறிவினில் முற்றும் தெரிவது போல் மனிதர்கள் முற்று பெறுவர் உடாட திக்கு பல திமி 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 என தக்க துணை தக தக தகவன தட்டக்கல் அடையன நடமிடு உலகாட இம்மைக்கும் 7 பிறவிக்கும் பற்றாகி எழிலோடு எமையாளவா இயலிசை நாடகம் முத்தமிழ் நம்மிலே எங்கியே நடமாடவா அம்மைக்கும் நாயக அன்பனை ஐயனை அரசனை நடமாடவா ஆடுகிற காலழகில் காடுபுடியாக வர அம்மையுடன் நீ ஆடவா சிரிப்புக்குள் நெருப்புண்டு வரச் செய்த நீ நெருப்புக்குள் நீரொன்று தரச் செய்த நீ கருப்புக்குள் இருப்புக்கும் உயர்ந்த நீ கடிப்புக்குள் உலக நடமாடவா உலகத்தினரியே சமயத்து பொருளே இதயத்து அறிவே இருளுக்குள்ளே ஆடவா நடமாடவா. 1972. மூச்சு முட்டுது ஜெமிஸ் வியூவில் ரெக்கார்ட் பண்ணோன்னு ஏபிஎன் கூப்பிட்டு, ஏப்பா மூச்சு முட்டுதுப்பா, இவ்வளவு கடினமான பாட்டாக இருக்குது, யார் ஆட போகிறாங்க நீ சொல்லவே இல்லையா அப்படின்னா. அவர் ஸ்னேக்கா ஸ்ரீவதியா ஆடுறதுக்கு மாம்னா அது எம்எல்ஏ வருஷம் மாதிரி பொண்ணு, அது 5 வருஷம் டான்ஸ் ஆடுறது சிவன் பாஷை யாரான்னு சொல்லியிருந்தேன். உஷாராயிட்ட ஏபிஎன். அது கோயம்புத்தூர் பையன், கோயம்புத்தூர் பசங்க மாடு மேய்க்கிற பசங்க, கோயம்புத்தூர் பையன் நான் பண்ண வேணாம் அப்படின்னா இல்லைம்மா கற்றுக்கிட்டு ஆடுவானே, நான் சாகிறத கூட இந்த பாட்டு நீ எடுக்க மாட்டேன் அப்படின்னாங்க. உன்னை நம்ம போனோன்னா ஏபிஎன் வந்து என்கிட்ட வந்து தோளில் கை போட்டு, உனக்கு நடராஜன் ரோடு நடனத்துக்கு அரசன், ஆனால் அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவள் பிச்சை உதறா, மகனே நீ ரெடி ஆகிட்டு எப்போ நீ ரெடின்னு சொல்கிறியோ அன்னைக்கு தான் ஷூட்டிங். 15 நாள். இதில் கொஞ்சம் வயசானவங்க இருக்கான்னு நினைக்கிறேன். ராஜேஷ் கல்யாணம் பக்கத்தில் யோகலட்சுமி கல்யாணம்னு ஒன்று இருந்து, யாருக்கா தெரியுமா? பரவாயில்ல 4 பேர் இருக்காங்க. யோகலட்சுமி கல்யாணம் இவி ராஜன்றது. அது மாடியில் ரிஹர்சல். காலையில் 8 மணிக்கு போகும்போது ஒரு பாம்பே டவல், பாம்பே சைஸ் பாருங்க, பாம்பே டவல் எடுத்துகிட்டு போவேன். 8 மணிக்கு ஆரம்பிச்சாங்க, 6 வரைக்கும் ஆட்டி 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 வேர்த்து தொடச்சி புழிஞ்ச வேறு வரும் டவலில். எப்படி 15 நாள் ரிஹர்சல் எடுத்து போய் நான் இப்போ யூடியூப்பில் போய் சிவகுமார் ஸ்ரீவித்யா தக பாட்டு உடனே இப்போ பார்க்கல நீ. அந்த மாதிரி என் வாழ்க்கையில் நான் வந்து கமலஹாசன் மாதிரி ப்ரொஃபஷனலாக பெரிய டான்ஸ் எல்லாம் கிடையாது. 15 நாள் பயிற்சி எடுத்து பண்ணது என் லைஃப்பில் மாஸ்டர் பீஸ். அந்த படத்துக்கு பாடணுங்க இந்த கேபி சுந்தராம்பாள். அந்த அம்மாளுக்கு வாத்தியாராக இருந்தால் சங்கரதா சுவாமிகள். நான் என்னையா பண்ணுறது? அந்த சங்கரதா சுவாமிகள் இது வந்து 1917. அடுத்த வருஷம் இவங்க அப்பா 2018 இவர் போய் சேர்த்தாருங்க. போய் சேர்ந்து 7 வருஷம் பயிற்சி எடுக்கிறாரு. 7 வருஷம் பயிற்சி எடுக்கிறாரு. பயிற்சி எடுத்து 1925 இவர் சொந்தமாக நாடகம் ஆரம்பிக்கிறாங்க. 75 வெரைட்டி நாடகங்களை அவர் நடிக்கிறாருங்க. அதாவது வேறு ஒன்றும் தெரியாதவருக்கு இப்போ எப்படி குழந்தை ஊட்டி போய்த்தான்னு தெரியல. நான் இப்போ பார்த்தா நாடகத்தை பற்றி எப்போ எதுக்கு இப்போ மேலே எப்படி போந்தானே தெரியல எனக்கு. எப்போ பார்த்தா நாடகம்னு இருந்து அப்படி பண்ணி அவர் முதல்ல வந்து அவையார் போடுறாரு.
ஔவையாரே சாதாரண ஔவை டிகே சண்முகன் போட்டுக்கான டைட்டில் எப்படி அது ஒரு 30-25 வயசில் அப்படி வாயை வச்சுக்கிட்டு படம் முடிவு வரைக்கும் அப்படி வெளியே ரோட்டில் போகிறவங்கன்னா அது பொம்பளை போனான்னு சொல்லுவாங்க. ஔவை நான் அப்படி ஒரு வேஷத்தை பண்ணி அப்புறம் அதே படமாக எடுத்தாங்க ஔவை பண்ணுறாரு. அப்புறம் 1942 வந்து அந்நிய தொழில்களை வந்து எதிர்க்கணும்னு சொல்லிட்டு காந்தி வந்து கதர் இயக்கம் ஒன்று நடத்துகிறாரு. அது எடுத்து கதரின் வெற்றின்னு ஒரு நாடகம் போடுறாரு. 1931 வந்து பகத்சிங்கை தூக்கில் போடுறாங்க. அது தேசபக்தின்னு ஒரு நாடகம் போடுறாரு. அதுக்கப்புறம் அப்பாவின் ஆசை நாடகம் ஐ திங்க் இவனும் கனவேல கமல்ஹாசனில் ஒரே செட் நடிச்சிங்கன்னா கூட நடிக்கல. கமல்ஹாசன் நடித்தானா அந்த நாடகம் நான் பார்த்துருக்கேன். அந்த அப்பாவின் ஆசை நாடகம் போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க போட்ட நாடகங்கள் பூராமே வந்து கல்வி காதலி ரத்த பாசம் ஞாபகம் ரத்த பாசம் ஸ்ரீதர் எழுதுந்து ஞாபகம். ஸ்ரீதர் முதல்ல அவர் படத்துக்கு போன ஸ்ரீதர் இல்லை, அவர் நாடகமாக எழுதி இவங்க நாடகமாக போட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 18-19 வயசு எழுதிப்போன்னு நினைக்கிறேன். அது நாடகமாக போட்டு நாடகம் போனதுக்கு அப்புறம் தான் ஸ்ரீதர் ரத்த பாசம் படத்துக்கு போகுது. கல்வனி காதல் ராஜராஜ சோழன் வருது. நம்ம சொன்னாங்க ராஜராஜ சோழன் பண்ணோம், ஔவையார் படமும் பண்ணோம். அது இல்லாமல் படங்களாக அதுக்கப்புறம் வந்துச்சு. நாடகங்கள் வந்து இன்றைக்கு மாதிரி இல்லை. அன்றைக்கி வந்து இலங்கைக்கும் கோலாலம்பூர் சிங்கப்பூர் போய் போடுறது, டெல்லி பாம்பே கல்கட்டா நாகப்பூர் பெங்களூர் திருவண்ணாமலை நாடகம் போடுறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படியெல்லாம் போட்டு பெரிய சாதனை பண்ணுறாங்க. அப்புறம் 1941 அவருக்கு மதுரை முத்தமிழ் கலா வித்ரத்னம் பட்டம் கொடுக்குறாங்க. அப்புறம் 1960 வந்து கலைமாமணி பட்டம் வர்றாரு. 1961 வந்து மோதிலால் நேரு இறந்த போன நூற்றாண்டு விழாவுக்கு நாடகம் போட்டு நேரு வந்து பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் 1967 வந்து கோலாலம்பூரில் முதல் உலக தமிழ் மாநாட்டு கலை உலக பிரதிநிதியாக வர்றாரு. 1968 வந்து அவருக்கு எம்எல்சி ஆகிறாரு. 1971 வந்து பத்மஸ்ரீ பட்டம் வாங்குறாரு. இல்லைங்க 71 பத்மஸ்ரீ பட்டம் வாங்க எவன் இருக்கிறான்னு நினச்சி பாருங்க. அப்படி அவர் வாழ்ந்து ஒரு 50 ஆண்டுக்கு வாழ்ந்த வாழ்க்கையை தான் இவர் என்னுடைய நாடக வாழ்க்கை அந்த புத்தகம் கேட்டுருக்குது. என்னுடைய நாடக வாழ்க்கை ஒரு புத்தகம் போட்டது. அது வந்து மிகச்சிறந்த தன்னால் சுய சேவை புத்தகம் வந்து அதுக்கு அவார்டு வந்து கொடுக்குறாங்க. அவர்கிட்ட ஏகப்பட்ட நடிகர்கள் உருவாக்கிக்காங்க. அவர் வேருடைய பவர் என்னன்னு தெரியாது. வேர் பூமி கொடுக்கு இல்லையா, அந்த வேர்ல தான் இத்தனை பேர் வந்திருக்காங்க. ஒரு ஏபி நாகராஜன் பார்க்குறது, கலைவாணன் NS கிருஷ்ணன் வர்றாரு, சிவதானு அந்த பொண்ணு குட்டி பாப்பா உட்காந்து சிவதானு நடிக்கிறாரு, SSR SV சுப்பையா, சகசநாமன், ஏகப்பட்ட பேரை உண்மைக்காங்க. NSK வந்து உலக அளவில் காமெடி நடிகர்கள் 2 பேருக்கு தான் செலவு வச்சுருக்காங்க. ஹீரோக்கெல்லாம் விட்டுருங்க, தேச தலைவர் விட்டுருங்க, காமெடி நடிகர்கள் உலகத்தில் 2 பேருக்கு தான் செலவு வச்சுருக்காங்க. ஒரு ஆள் கலைவாணர், இன்னொருத்தர் யார் சொல்லுங்க பார்ப்போம். அது யார் முதல் சொன்னாள்? தேங்க்யூ. முதல் 2 பேருக்கு தான் செலவு வச்சுருக்காங்க. ஏன் சார் கரெக்ட் தான். சாலை ஜாபினுக்கு காமெடி 2 பேர் தான் அது இங்கிலாந்து வச்சுருக்காங்க. அது மாதிரி இவர் வந்து 12 வயசோட படிப்பு முடிஞ்சு போது, நாயக்கு இருக்காரு 12 வயசு படிப்பு முடிஞ்சு போகுது. அப்புறம் வந்து சோடா கடையில் வேலை பார்க்குறாரு, எடுபடி வேலை பார்க்குறாரு. அப்புறம் நாடகம் இல்லையும் சோடா வைக்கிற வேலை பார்க்குறாரு. இப்போ 16 வருஷம் இவங்க ட்ரூப்பில் வந்து நடிக்கிறாரு. 21 வருஷங்களில் படங்கள் நடித்தார். 49 வயசு காணாமல் போயிட்டார். அவர் வந்து 1941 அவருக்கு ஆல்ரெடி ஒரு ஒய்ஃப் இருக்குது. மதுரத்தை கல்யாணம் பண்ணி மதுரை ஞாபகார்த்தமாக வந்து நாகர்கோவிலில் ஒரு வீடு கட்டுறாரு. நாகர்கோவிலில் சொந்தமாக வீடு கட்டி காதல் மனைவி ஞாபகத்தை மதுரை பவனம்னு பேர் வைக்கிறாரு. மதுரை பவன் பேர் வச்சுட்டு தியாகராஜ பாகவதர், MS சுப்புலட்சுமி, ராஜரத்னம் பிள்ளை, நாதசோழன் 3 பேர் நெருங்கவே முடியாது. 3 பேர் கச்சேரி திறப்புலா கச்சேரி கூட்டு பண்ணுறாரு. இந்த பக்கத்தில் வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து கிருஷ்ணபவன் பண்ணுறாரு. நாடு சுதந்திரம் அடைஞ்சோடனே 60 அடி தூணும், சுதந்திர நினைவு தூணும் 60 அடி நினைவு தூண உடனே ரெடி பண்ணி அன்னைக்கு நாட்டுடைய முதலமைச்சர் குமாரசாமி ராஜா அவரை வச்சு திறப்புலா பண்ணுறார். அப்படியெல்லாம் வாழ்ந்த மனிதன். அப்புறம் ஒரு வாழ்த்து லட்சுமணன் கொலை வழக்கில் 2 வருஷம் 2 மாதம் சிறைக்கு போய் பெரிய போராட்டமெல்லாம் பண்ணி சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தியாகராஜ பாகவதர் மேலே வர முடியல. பட் இவர் அதுக்கப்புறம் நிறையா படங்கள்லாம் பண்ணி படம் பண்ணி மணமகள் படம் பண்ணி சந்தையில் படம் நிறையா படங்கள்லாம் பண்ணி எங்கேயோ போய் கடைசியில் சிலை வைக்கிற அளவுக்கு பெரிய ஆகிட்டார் கலைவாணர். அப்புறம் AP நாகராஜன். என்ன சார் AP நாகராஜன் எல்லாம் பல்கலைக்கழகம் பள்ளிக்கூடத்துக்குள்ளே போகாத ஒரு பல்கலைக்கழகம். AP நாகராஜன் பல்கலைக்குள்ளே போகாத ஒரு பல்கலைக்கழகம். ஒரு மாங்கல்யம்னு ஒரு நாடகம் போடுறாரு. அப்புறம் அதையே ஒரு படம் எடுக்கிறாரு. 4 ஒரு நாடகம், 4 நாகராஜன் பேர். அப்படி நாடகமெல்லாம் போடுறாரு.
அதுக்கப்புறம் வந்து புராண படங்கள் வந்து திராவிட இயக்கங்கள் வந்து பக்தியை வந்து உள்ள கடவுள் மறுப்பு போராட்டமெல்லாம் பண்ணி ராமருக்குள்ள செருப்பு மேலே போட்ட காலகட்டங்களில் ஒரு புராண படத்தை எடுத்து ஒரு திருவிளையாடல் படம் எடுக்கிறார். திருவிளையாடல் படத்தை எடுக்க முடியுமா? நம்ம திருவிளையாடல் படத்தில் உங்களுக்கு தெரியும் இருந்தால் நக்கிதான் செய்யணும். ஒரு 1000 பொண்ணு வந்து இந்த பாட்டுக்கு நீங்கள் அர்த்தம் சொன்னால் 1000 பொண்ணு தரேன்னு சொல்லி ராஜா அனௌன்ஸ் பண்ணோன்னே நக்கீரன் போவான், தர்மி போவான். தர்மி போனால் சிவனை ஒரு பாட்டை எழுதி கொடுப்பான். அந்த பாட்டை கொண்டு அங்கே போனால் நக்கீரன் வந்து இந்த பாட்டை குத்தம் இருக்குன்றான். நீ இன்னும் பெருசாக சட்டையெல்லாம் புறமாக போட்டுக்கிற பாட்டு மட்டும் ஒழுங்கு எழுத மாட்டேன். அங்கே போனால் அவன் பாட்டை குத்தம் சொல்லிவிட்டான்னா நேராக இங்கே போய் இந்த புலவன் கொண்டு வந்த பாட்டிலே குற்றம் கண்டுபிடித்தவன் எவன்? அப்புறம் முத்துராம ராஜா அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம், முறையாக கேட்டால் பதில் சொல்லும். யாம் தான் குற்றம் கண்டுபிடித்தோம். ஓ கீரனா என்ன குற்றம் கண்டுபிடித்தீர்? சொற்குற்றம் இருக்கிறது, அதை கூட பொறுத்துக் கொள்ளலாம். பொருளியல் குற்றம் என்ன குற்றம் பண்ணீர்? முதல்ல நீ பாட்டை சொல்லும். கொங்குநீர் வாழ்க்கை அஞ்சலை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பைதியது கிழிய நட்பின் மைதியில் செடியை தலிய குந்தலின் அறிவு முழவோ நீ எரியும் பூவே. பொருள் பூக்கள் தோறும் தேர்ந்து செல்லும் தும்பி என்று சார்ந்த உயர்ந்த ஜாதி வண்டே, நீ அறிந்த பூக்களிலே என் காதலின் கூந்தலை போல மனமுழு பூ ஏதேனும் உண்டோ என்று கேட்கிறேன். இதன் மூலமாக சொல்ல வருவது பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டு என்று சொல்கிறேன். ஒரு காலம் இல்லை. வாசனை பூக்களை சுடுவிக் கொள்வதாலும் வாசனாதி திரைகளை தடவிக் கொள்வதால் மட்டும் ஒரு பெண்களுடைய கூந்தலுக்கு மனம் இருக்கும்போது இயற்கையிலே எந்த பெண்ணுடைய கூந்தலுக்கு மனம் கிடையாது. உத்தம ஜாதி பெண்களுக்கு 7 லோகத்து பெண்களுக்கு நிலைதான். பாக்களை ஏற்ற ஒரு நாவிலே குடியிருக்கான கலைமகள், அவளுக்கு கலைமகள் என்ன? நான் அன்றாடும்படி மலைமகள் அலைமகள் எல்லோ நிறம் இதுதான். நக்கீரா அப்படின்னா புலவரே நீரை முக்கன் முதல்வனாகல நெக்கித்தை நெற்றிக்கண்ணை திறக்கிற குற்றம் குற்றமே. அங்கம் புள்ளிபட அழ்வாளை நெய் பூசி பங்கப்பட வேண்டும் கால் பரப்பி சங்கரனை கீரன் அறுக்கும் நக்கீரனோ என் கல்வி ஆராய்ந்து சொல்லத்தக்கவன். சங்கருப்ப எங்கள் குலம் சங்கரனார் ஏது குலம் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே உன்போல் ஏழுண்டு வாழ்வு போடா ஒப்பமான் என்றார். இதெல்லாம் நீங்க பார்த்து சிவனன் சிவன் அடிக்கிறமா அந்த நக்கீரம் போடுற சவுண்டை பார்த்தா சிவனன் இப்படி எல்லாம் வந்து வாசனை பண்ணி படம் எடுத்து இதே சீனை வந்து நான் பெற்ற படம் 1954 வந்து நினைக்கிறேன். நான் பெற்ற செல்வத்தில் இதே சிவாஜி கணேசன் இது வந்து ஏபி நாராயணன் போட்டார். ஏபி நாராயணன் வந்து நக்கீரன் போட்டார், சிவாஜி போட்டார். அதில் வந்து நக்கீரன் சிவாஜி அதை யாரை பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் பெற்ற செல்வன் இப்போ பாருங்க. நக்கீரனும் சிவாஜி பண்ணுவார், சிவன் சிவாஜி பண்ணி அது ஏபி நாராயணன் தான் வசனம் எழுந்து. அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட 20-25 கழிச்சு இந்த படம் பண்ணியிருக்காங்க. அப்படி அவர் படம் பண்ணார். அவர் தான் எனக்கு கந்தன் கருணை படத்தில் 32 பேருக்கு வேஷம் கொடுத்தாங்க. எம்ஜிஆர் வந்து என்னுடைய 100வது படத்தில் சொன்ன விஷயம், என்னுடைய வருஷம் 100வது பட விழா 1979 எம்ஜிஆர் பேச நிகழ்ச்சிக்கு வந்து முருகன் என்றால் அழகு இளமை, இந்த சிவகுமார் அவன் வாழும் காலம் வரை இளங்கை கொடுப்பான் சாபம் கொடுத்துட்டு போயிட்டார். 79 தான் சாபம் கொடுத்தேன். எனக்கு 85 வயசு ஆகுது. கிழமை தெரியுது அவனுக்கு. சாபம் கொடுத்து போயிட்டான். இதுக்கு வந்து 35 பேர் டெஸ்ட் எடுக்கிறாங்க. 35 பேர் சேர்ச் கடைசியில் வந்து எனக்கு அந்த வேஷம் வந்தது. முதல் நாள் டெஸ்ட்டுக்கு போகிறேன். பெரிய கண்ணாடியாக மூஞ்சியை நான் பார்த்தே கிடையாது. 6 அடி வரை கண்ணாடி என் வீட்டில் நான் பார்த்தே கிடையாது. இந்த மாதிரி இந்த சைடு மூஞ்சி மட்டும் தான் பார்ப்போம். போனோடனே விபூதி போட்டானுங்க, நகையெல்லாம் போட்டாங்க, பஞ்சு கச்சம் கட்டி விட்டானுங்க, கையில் ஒரு வேலை கொடுத்தானுங்க, தலைக்கு எடுத்து வச்சுன்னு போய் 6 கண்ணாடி பார்த்தா எனக்கே ஷாக்கு. ஏன்டா உண்மையிலேயே முருகமாக இருக்கேன் அப்படின்னு எனக்கே ஷாக்கு. அப்புறம் நேராக போனேன். செட்டில் பின்னாடி மலையை வரைஞ்சி வச்சுருந்தாங்க. ஒரு மயில் இருக்குது, பேக்கோட மலை வரைஞ்சி வச்சுருக்கு, முன்னாடி வச்சுருக்காங்க. இப்போ கேமரா வச்சுருக்குது. தம்பி ஒரு டயலாக் சொல்கிறேன், நீங்கள் அதை நிதானமாக படிச்சுட்டு ரெடி சொன்னால் போதும். இவ்வளோ நீட்டி சொல்கிறாரு அப்படின்ட்டு டயலாக் நான் கேட்டேன். வீரபாகு தூது செல், தூய வழியில் நடக்கச் சொல், வானவரை விடுதலை செய்து வழிதெறிந்து நடக்கச் சொல், இதை மீறி வில்லுண்டு வாழுண்டு என்று வீணாக வாதித்தால் எம்மிடம் வேலுண்டு என்று கூறிவா. இதான் டயலாக். தம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ இந்த பக்கம் ப்ரொஃபைலுக்கு வந்து கேமரா இருக்குது. வீரபாக தூது செல், தூய வழியில் நடக்கச் சொல், வானவரை விடுதலை செய்து வழிதெறிந்து நடக்க சொல், இதை மீறி வில்லுண்டு வாழுண்டு என்று வீணாக வாதித்தால் எம்மிடம் வேலுண்டு கூறிவானா. இந்த ப்ரொஃபைல் வந்துச்சு, இந்த பக்கம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எல்லாம் வந்துச்சு. ஸோ மூஞ்சி என்னங்கிறத பார்க்குறது ஒரு டயலாக் போடுறாங்க. இந்த கடைசி டயலாக் முடிஞ்சுன்னா அந்த கடைசி வரி என்ன எப்படி சொன்னீங்க அப்படின்னாங்க, இதை மீறி வெல்லுண்டு வாழுண்டு என்று வீணாக வாதித்தால் எம்மிடம் வேறுண்டு குறிவான. அப்படி சொல்லக்கூடாது. ஏங்கண்ணா அது முருகனுக்கு திமுருக்குன்னு வாங்கி போய்க்கணும். நான் அப்படி ஒன்றும் சொல்லிக்கல. இல்லை எம்மிடம் வேறுண்டு குறிவான ஒப்பம் மகனங்கிற மாதிரி இருக்காது. அப்போ அதை வேறு எப்படி சொல்கிறது அப்படின்னா தேப்பினா என்ன நடிகனுங்க அவனு. இதை மீறி வில்லுண்டு வாழுண்டு என்று வீணாக வாதித்தால் எம்மிடம் வேலுண்டு என்று குறிவாங்க. பாதிகளா இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு ஷூட்டிங் ரேட் இதே பார்த்துருக்கேன் அப்படின்னு கேட்டார். இல்லைங்க நம்ம பொம்மை ஓட்டு இருந்தாலுங்க ஸ்டுடியோக்குள்ளே போனதில்லை.
வீரபாகுங்கிறது முருகனுடைய சேனாபதி. அவன் வந்து சூரங்கிட்ட போகிறமே நீங்கள் ஷூட்டிங் இருக்குது, நீ பார்க்கலன்னா பாருன்னு சாரதா ஸ்டுடியோ ஷூட்டிங். அப்புறம் அங்கே உள்ளே போனேன். அசோகன் வேஷம் போடுங்க, கருப்பு மேக்கப்பு. அசோகன் வந்து பாடி பில்டர். இந்த நெஞ்சு இங்கே இவ்வளோ தூரம் இருக்கும், விரிஞ்சிருக்கும், கடுகுமாக விரிச்சிட்ருக்கும். கீழே இவ்வளோ ஹைட்டு, மீசை இங்கே போயிடுச்சு, கருப்பு மேக்கப், பட்டையெல்லாம் போட்டு உட்காந்துருக்கான். இது சனீஸ்வரமாக இருக்கான் இவனை. இப்படி உட்காந்துருக்கான். இந்த பக்கம் சிவாஜி போய் நிற்பார். முருகனா? யார் அவன்? அவனை யார் என்று கேட்கிறாய்? உன்னை ஒழிப்பதற்கென்றே உலகில் தோன்றியவன், வேலோடு வந்திருப்பவன், உன்னால் வேதனைப்படும் அமரர்களை விடுவிக்கப் போகிறவன், வேலன் வேதத்திற்கு சீலன், பார்வைக்கு பாலன், பகைவர்க்கு காலன். எத்தனை பேர்கள் அவனுக்கு! கந்தன் என்பா, கடம்பன் என்பா, கார்த்திகேயன் என்பா, குகன் என்பா, சண்முகன் என்பார், அதுமோன் என்பார், உன்னையும் வதைத்தவன் சூரனையும் வதைத்த சூரன் என்பார். நீ யார்? உனக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம்? சொல்லுக்கும் பொருளுக்கும் முத்தமிழுக்கும் தமிழின் இனிமைக்கும் ஆயகலை 64க்கும் 6 சாஸ்திரத்திற்கும் 4 வேதத்திற்கும் முன்னை பழமைக்கும் பின்னை புதுமைக்கும் தலைவன் அவன். அவனே வேலவன், அவன் அனுப்பிய தூதுவன், வீரபாகு தேவன். வேறவன் அனுப்பிய தூதுவன் மட்டுமல்ல, உனக்கு நன்மை எடுத்து ஓதுபவன். இந்த பார், சிவனை தவிர வேறு யாராம் வெல்ல முடியும். அந்த வரத்தை பெற்றவன் நான். அதை அறிந்தாயா நீ? வரத்தை பெற்றவன் நடக்கும் தரத்திலே தாண்டி விட்டாய் என்றுதான் உன் சிரத்தை அறுப்பதற்கு 12 கரத்தோடு 6 முகத்தை படைத்திருக்கிறான் பரமன். அதை அறிந்தாயா நீ? 6 முகம் என்ன, 1000 முகம் படைத்தவனால் என்ன? இந்த சூரனை வெல்ல உலகில் எவனை பிறக்கவும் இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லை. உன்னால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? உனக்காகவே தாண்டி வந்தேன் கடலை, வாங்குவேன் உன் உடலை, அணிவேன் மாலையாய் கடலை, என் ஐயன் கட்டளை இடலை, அதனால் உன்னை தொடரை. நாங்கள் இதெல்லாம் பார்த்து ஊருக்கே ஓடி பண்ண நினச்சேன். இப்படியெல்லாம் வந்து படம் எடுத்து ஏபி நாராஜன் அதை தான் அந்த காரைக்கால் அம்மையார் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சகசநாமம் வந்து உங்களுக்கு தெரியுமா? சகசநாம ட்ரூப்பில் சிவாஜி கணேசன் நடிச்சுக்கிறார். ஸ்டார்டிங்கில் சிவாஜி கணேசன் பராசரிக்கிறத கண்கள் நினைக்கிற கண்கள்னு சிவாஜி நடிச்சிருக்காரு. முத்துராம் அங்கே தான் தயாரானார். தேவியா வந்து சகசநாம டூர் நடித்தேன். தேவியா பேர் சொல்ல முடியுமா? ஒரிஜினல் பேர் யாருக்கு தெரியுமா? நீ சுமார் சுமாரா பிரமிழா முத்துராம் காமெடி வீரப்பன் இவங்க எல்லாமே அங்கே நடிச்சவங்க. அதே மாதிரி நடிகர் சங்கம் துவக்க காலகட்டத்தில் நடிகர் சங்கம் கட்டடத்துக்கு நடத்தும் போது பாஞ்சாலி சபதம்னு கவிதை நாடகம் போட்டாங்க. அது யாரா பார்த்துக்கிங்களா? அது நடிச்சியா? என்ன வேஷம் பண்ண? அப்படி சகுனியா? என்ன பொட்ட பிள்ளைன்னு? ஆமாம், அது என்ன சார் போட்டுமா? நன்றி கட்ட விதுரா சிறிதும் நான் அமற்ற விதுரா, தின்ற உப்புனுக்கே நாசம் தேடுகின்ற விதுரா, அந்த தொட்டு நீ எங்கள் அழிவு நாடுகின்றாய், மஞ்சள் உன்னை வைத்தான் எந்தை மதியை என் உரைப்பேன், ஐவருக்கு நெஞ்சம் எங்கள் அரண்மனைக்கு வயிறும் தெய்வம் என்று உனக்கே விதுரா செய்து விட்டதே. ஓ மெய் வகுப்பவன் போல் பொதுவாம் விதி உணர்ந்தவன் போல் ஐவர் பக்கம் நின்று எங்கள் அழிவு தேடுகின்றாய், மன்ன சூழ்ந்த சபையில் எங்கள் மாற்றலர்களோடு முன்ன நாங்கள் பணையம் வைத்து முடிவில் எழுதுகின்றோம், கண்ணம் வைக்கிறோமா பல்லை காட்சி வைக்கிறோம், போடா வேலை பார்த்துமா. இதெல்லாம் துரியோதனம் பேசுது. இந்த மாடத்தை நான் வந்து 1965 நடிகர் கட்டடக்கதை போகும்போது இந்த சகசநாமம் போட்டார். இது சகசநாமம். இப்போ இந்த பக்கம் எஸ்வி சுப்பையா அம்மா, நீங்கள் வந்து உங்களுக்கு பாரதியார் வேஷமோ அபிராம பற்ற வேஷமோ, பாரதி அபிராம பற்ற இனிமேல் அவங்களை தவிர யாருமே நடிக்க முடியாது, எந்த நாளும் நடிக்க முடியாது. அந்த மனிதன் வந்து 1966 கைவலங்குன்னு சொல்லி ஜெயகாந்தனுடைய நாடகத்தை வாங்கி ஒரு சிறு குறுநாவலை வாங்கி படம் எடுத்தார். அதில் கதாநாயகராக நானும் லட்சுமி முதல்ல நடித்தோம். அந்த சிவாஜி வந்து இதில் சாமணிக்கிராமணின்னு ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிப்பார். ஒரு கல்லறக்கூடிய ஒரு கேரக்டர், ஒரு சாதாரண வேலை போட்டு பண்ணியிருப்பார். அந்த படம் 3 நாள் நடிச்சு கொடுத்தாரு. அது படம் கூட கட் பண்ணி போட்டிருப்பாங்க. படம் நல்லா போயிடுச்சு. அப்போ சிவாஜி கெஸ்ட் ரோல் பண்ணாச்சு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் ஒரு தூக்கு போச்சுக்குள்ள போட்டு சிவாஜி வீட்டு எஸ்வி சுப்பையா கொண்டு போகிறாரு. கொண்டு போய் காட்டினார். என்ன கேட்டினா, நான் உங்கள்கிட்ட காசு கேட்டினா ஐயா, எடுத்துகிட்டு போய் ஆசாரி அப்படின்ட்டார். விஸ்வகர்மா இனம் அவங்க சிலைகள் செய்யக்கூடியாரு, எடுத்துகிட்டு போயிட்டார். நேராக வந்தார். அடுத்த பிறவிலே நாயாக பிறந்து நான் சிவாஜிக்கு நன்றி தெரிவிப்பேன்னு பேட்டி கொடுத்தாரு. படத்தை போட்டு பார்த்தாரு. படம் நீங்கள் பார்த்துப்பேன்னு தெரியல, தயவுசெய்து இந்த படத்தை போட்டு பாருங்கள். ஜெயிலுக்கு கொண்டு வந்து ஓயக்க தேவரை மர்டர் பண்ண ஷாட் ஒன்று வரும். அந்த போய்ட்டு நரசிம்ம அவதாரம் போடுவாங்க. நரசிம்ம அவதாரத்தை வந்து தூண்டிலிருந்து வெளியில் வந்து அந்த வயிற்றை கிடைக்கிற மாதிரி ஷாட் இருக்குது. இந்த பக்கத்தில் அதே மாதிரி ஓயக தேவருடைய உடம்புக்குள்ளே வந்து சிவாஜிக்கு அந்த கையை விட்டு இப்படி எடுத்துகிட்டு ஒரு க்ளோஸ்அப் ஷாட் போடுவேன்.
படம் பார்க்குற நடுங்குமா, ஸ்க்ரீனில் அதிருது நான் பார்க்கும்போது. இப்படியெல்லாம் இந்த ஆள் உள்ளேருந்து மிரட்டிட்டு இருக்கிறாரு. ஜெயிலா சூப்பரண்டா இந்த மாதிரி சுபையா வருவார். அப்போ இப்படியே நேராக வருவார். நேராக வந்தோடனே அப்படி நின்று கேமரா நின்றுட்டு சாமடி வா வா, எக்ஸ்பிரஷன் கிடையாது. இந்த ஏய் வா அப்படின்னு செட்டில் ஆகிடு அப்படின்ட்டு சிவாஜிக்கு டேமாய் வருவார். படத்தை பார்த்து சண்டாளா பாவி முக்கிய நடிச்ச கொன்னுட்டானடா அவன் அப்படின்னாரு. அப்படி நடித்தாள் எஸ்.சி. சுப்பையா. அப்புறம் எஸ்எஸ்ஆர் வந்து மணிமகன் ஒரு நாடக மனோரமாக வச்சு நடித்து அப்புறம் அதே ஜெயலலிதா மேலே வந்து அது படமாக பண்ணாங்க. சிவதான் அண்ணன் ஏபிஎன் கூடயே வாழ்ந்த ஒரு ஆள், கூடயே வந்தவர். கே.ஆர். ராமசாமி வந்து அண்ணாத்துடைய இதயக்கனி. அவர் ஓரிரவு வேலைக்கார 2 படம் அண்ணா வந்து எழுதி கொடுத்து ஏவிஎம் எடுத்து ஏவிஎம் கொடுத்த சம்பளத்தில் தான் கட்சியில் கொஞ்சம் பணம் வாங்கி ஏவிஎம் கொடுத்த சம்பளத்தில் தான் அண்ணா அவர்கள் சென்னையிலே முதல் சொந்தமாக வீடு வாங்கினார். அப்படியெல்லாம் ஒரு வரலாறு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் வருவோம். நம்ம ஆள் நாடக காவலர் மனோகரன். அவர் 1925 பிறந்தவர். போன வருஷமே அவருக்கு 100வது ஆண்டு விழா கொண்டாடிட்டாங்க. அவர் சொந்த ஊர் நாமக்கல். லட்சுமி நரசிம்மன் அப்படிங்கிறது சொந்த பேர். மனோரா நாடகத்தில் மனோர வேஷம் போனதால் இவர் மனோகர்னு பேரை வச்சுட்டாங்க. அந்த காலத்தில் பட்டதாரியாக ரொம்ப கம்மி. வி கோபாலகிருஷ்ணன் பட்டதாரி, அந்த மாதிரி ஜெமினி கணேசன் பட்டதாரி நடிகர் ரொம்ப கம்மி. இவர் பச்சைபாஸ் காலேஜில் பட்டதாரி. இவர் அப்போ போஸ்ட் ஆஃபீஸில் முதல்ல வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் 1951 சிவாஜிக்கு பராசரி வரதுக்கு முதல் வருஷமே இவருக்கு 1951 ராஜாம்பாள் படத்தில் நடிக்கிறாரு. அப்புறம் 1952 வைரமாலைன்னு ஒரு படம் வந்தது. பப்பிமாவோட இவர் ஜோடியாக நடித்தார். அவர் ஹீரோ நடித்தார். வைரமாலை படம் யாராவது பார்த்துருக்கீங்களா? சான்ஸ் இருக்காது. வைரமாலை படம் வந்து 1952 வந்துச்சு. படங்களில் பேர் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு பேர் வாங்கி கொடுத்தோம்னா மாடர்ன் தியேட்டர்ஸ் தான். இந்த வண்ணக்கிளி படம், கைதி கண்ணாயிரம், வல்லவனுக்கு வல்லவன், இரு வல்லவர்கள், இதெல்லாம் வந்து ஒரு பேர் வாங்கி கொடுத்த மாடர்ன் தியேட்டர்ஸ் படங்கள். வில்லன் வேஷம் பண்ணார் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வில்லன் வேஷம் வந்து 1000 ஒருவன் ஒரே வில்லன் வேஷம் 1000 ஒருவன், உலகம் சுற்று வாலிபன், ஒளிவிளக்கு ரோல் பெரிய ரோல் பண்ணது. அடிமை பெண், காவல்காரன், இந்த படங்களில் வில்லன் ரோல் பண்ணுறாரு. அப்புறம் வந்து நவாப் ராஜமாணிக்கத்துக்கு பிறகு நாடகங்களில் மிரட்டின ஆள் அவர் தான். நாடகங்களில் வந்து நவாப் ராஜமாணிக்கு பிறகு புராண நாடகங்கள் தியேட்டரில் பார்த்தா பயப்படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி புராண நாடகங்கள் போட்டது இவர். அதுக்கு இவர் வந்து தன்னுடைய வாழ்நாளில் 31 நாடகங்கள் போட்டிருக்காரு. 31 நாடகங்கள் வந்து நாடகாவி இவங்க அப்பாவுக்கு சிஷியனே சொல்லலாம், நம்பர் 2ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இவங்க பண்ண மாதிரி 31 நாடகங்கள் போட்டிருக்காரு. 7950 நினச்சிக்கிறேன். 7950 நாடகம் பண்ண முடியுமா பாருங்க. 7950 நாடகம் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் லங்கேஸ்வரன் நாடகம் வந்து 1862 தடவை. என்ன கணக்குது? லங்கேஸ்வரன் வந்து இப்போ தான் நம்ம பொண்ணுக்கிட்ட பிரியாக்கிட்ட கேட்டேன். ராமாயணம் வந்து கதை வந்து 30-36 கதைகள் இருக்குது. ராமாயணத்தை பற்றி கம்பராமாயணம் இருக்குது, வால்மீகி ராமாயணம் இருக்குது, அந்த உலக 33 ராமாயணம் இருக்குது. அதில் வந்து லங்கேஸ்வரன்னா என்ன, அது யாராக பார்த்தீங்கன்னா தெரியல. லங்கேஸ்வரன் வந்து ராவணனுக்கு மண்டோதரிக்கு ஒரு பொண்ணு பிறகுது. அந்த பொண்ணு பேர் சீதை. கேள்விப்பட்டீங்கன்னா யாராவது? லங்கேஸ்வரன் கதை என்னென்னா, ராவணனுக்கு மண்டோதரிக்கு ஒரு பொண்ணு பிறகுது. அது நீங்கள் வந்து இந்த பக்கத்தில் கும்பகோணம் இருக்கிறா விபீஷனுங்க பார்க்கலாங்க. இந்த பொண்ணுக்கு ஜாதகம் பார்க்கலாம். இந்த பொண்ணுக்கு வந்து இலங்கை அழியும், இந்த பொண்ணால் இலங்கை அழியும் அப்படின்னு சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் விபீஷன்கிட்ட கும்பகோணம் சொல்லிவிட்டு அந்த குழந்தைய வந்து பேடையில் வச்சு பேடையில் வச்சு வங்காள விரிகுடாவில் விட்டுறானுங்க. அது அப்படியே போய் ஒரிசா போகுது. ஒரிசா மீதிலே இருக்கிறோம். ஒரிசா போய் செட்டில் ஆகுது. ஜனங்களுக்கு சீதை புறக்கல முடிக்க தெரியாது. பூமியில் கிடைச்ச வேண்டாம், பூமியில் கிடைச்சா கூடையோடு வந்திருக்காங்க. அந்த கூடை எடுத்து ராவணன் குழந்தையை எடுத்து ஜனங்கள் வளர்க்கலாம். வளர்த்து பெருசாகுது. அப்புறம் ராமன் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் நாட்டு ஆள வேண்டிய இடத்துல வந்து கையை வரம் கேட்டால் 14 வருஷம் காட்டுக்கு முடிச்சு சொன்னால் காட்டுக்கு சீதை குச்சி வந்தான். இப்போ காடுகளில் கதுதி முடிலையும் வெயிலையும் மழையிலையும் என் பொண்ணு கஷ்டப்படுமேங்கிறதுக்காக தன்னுடைய மகளை கடத்திட்டு வந்துட்டான். கதை பாருங்க அப்படின்னு. ஆமாம், காதலுக்கு இதெல்லாம் கிடையாது.
தன்னுடைய மகள் வந்து 16 வருஷம் இந்த கல்லையும் முள்ளி காட்டையும் கஷ்டப்பட்டு சொல்லிட்டு அந்த பொண்ணை கடத்திட்டு வந்துட்டான். கடத்திட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு ஒரு 14 வருஷம் முடிஞ்சா மாப்பிள்ளை வச்சு விட்டே மாப்பிள்ளை இந்தப்பா வீட்டுக்காரி கூட்டி போன்னு சொல்ல நினச்சா அது சொல்லக்கே வாய்ப்பு இல்லாமல் யுத்தமாகி மாதிரி இதுதான் கதை. இது எழுதி முடிச்சுட்டு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணி நினச்சப்பா இதெல்லாம் நீங்கள் ஒரு 60-70 ஆண்டுக்கு முன்னாடி நெகட்டிவ் கேரக்டர் படம் இருக்குது நாடகம் வந்து யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. நாடகம் எழுதி முடிச்சு மனோவர் நேரம் காஞ்சி பிரிவுகிட்டு போய் இது மாதிரிங்க ராவணனுக்கு ஹீரோவை பண்ணி சப்ஜெக்ட் இருக்குது இதை போல் வைக்கும்போது ராமரை பற்றி நெகட்டிவாக அதில் ஒன்றும் இல்லை. இந்த சப்ஜெக்ட் நான் ராமரை பற்றி நெகட்டிவ் மேட்டரில் நீங்கள் ஜஸ்ட் போடுங்க அப்படின்னா அதுக்கப்புறம் போட ஆரம்பித்து 1162 நாடகம் வந்து அது போட்டிருக்காரு. சாணக்கிய சபதை 726, விஸ்வாமித்தர் 219, சூரபத்மன் 674, துரோணர் சிசுபால சுக்கராச்சாரியார். சுக்கராச்சாரியர் கதை யாருக்கா தெரியுமா? ஓரளவுக்கு படித்து போயிருந்தா அவர் கைதுக்குறாரு. சுக்கராச்சாரிய கதை நம்ம ஷார்ட்டாக கதை நீ புராணத்தை நம்ப வேண்டாம் சார். பட் எவ்வளோ மூளையோட கதை எழுதுறாங்க பாருங்கள். தேவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அப்பப்போ சண்டை வரும் சார். எப்பவுமே சண்டையில் வந்து தேவர்கள் தான் ஜெயிப்பானுங்க, ஆசிரியர்கள் தோத்துட்டே இருப்பானுங்க. ஆசிரியர்கள் குருநாதர் வந்து சுக்கராச்சாரியார், அங்கே வந்து பிரகஸ்பதி அவனுக்கு குருநாதர். சுக்கராச்சாரியார் ஒரு சும்மா தவம் இருந்து ஒரு மந்திரம் கண்டுபிடிச்சி சஞ்சீவனி வித்தை அப்படின்னு ஒரு வித்தையை கண்டுபிடிக்கிறார். இந்த சஞ்சீவனி வித்தை என்ன இப்போ நீங்கள் எல்லாம் சேர்த்து போட்டிங்கன்னா தண்ணி எடுத்து அடிச்சோடனே எல்லாம் எடுத்துட்டீங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த வித்தை கண்டுபிடிச்சோடனே யுத்தம் நடந்தால் கம்ப்ளீட்டாக அந்த யுத்தத்தில் செத்து போன அசுரர்கள் அத்தனை பேர் எழுந்துக்கிறானுங்க. செகண்ட் டைம் சண்டை போது இது தேவரோட பயந்துட்டாங்க. ஐயோ என்னடா இப்போ நம்ம அவனோட சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாத என்னடா பண்ணுறதுங்க போது பிரகாசபதி அதை அந்த அவன் சொல்ல குலகுரு சொல்கிறான் இந்த சஞ்சீவனி வித்தியை யாராவது காத்துட்டு இருந்தால் படிச்சு தன் மகன் கசன் அனுப்புனான். கசன் வந்து இங்கே சுக்கராச்சாரியர்கிட்ட வர்றான். எதிரி ஆள் அவன் தேவர ஆள், இன்னொரு குலகுரு இருந்தால் கூட மாணவன் என்று யார் வந்தாலும் அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒரு தர்மம் அந்த காலத்தில் இருந்திருக்கு பாருங்கள். எதிராளி பகனாக இருந்தாலும் என்னிடம் சீடனாக வந்தால் அவனுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஒரு பழக்கம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. நேராக வந்திருக்கான், இங்கே வந்து அவன் சேர்ந்துருக்கான். சேர்த்த உடனே ஊர் ஜனங்களுக்கெல்லாம் ஐயோ இவன் வந்து கசனை வந்திருக்கானே சஞ்சீவனி கற்றுட்டு போயிட்டான்னா அங்கே போய் தேவமாக ஏதாவது காப்பாற்றிடுவான், நம்ம க்ளோஸ் ஆகிடுவான், இந்த கசனை க்ளோஸ் பண்ணணும் அப்படி முடிவு பண்ணி அவனை கொன்று ஒரு ரூம்குள்ளே போட்டு மூடி வச்சிடறாங்க. இந்த தேவயானைக்கு ஒருதலை காதல், அவனுக்கு வந்து கசனை ரொம்ப பிடிக்குது, ஃப்யூச்சரில் வந்தால் கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு தேவயானிக்கு பலவீனமே வந்து சுக்கராச்சாரிக்கு பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னால் அவன் குறுக்க பேசவே மாட்டார். அப்பாப்பா எங்கேப்பா இந்த அந்த கசனை காணாமல் இருப்பான்னா இப்போ உடனே சஞ்சீவனி வித்தியை பயன்படுத்தி கசா நீ எங்கே இருக்கிறனா ஐயா நான் ரூம் கூட இருக்கிறானுங்க அப்படின்னு உடனே ஆள் போனால் ரூமை சேர்ந்தோட கூட்டி வந்துட்டானுங்க. அடாடாடா வந்துட்டான்டா உடனே அறக்க என்ன பண்ணாங்க கிட்டே அவன் தூரம் போடலாம் சொல்லிட்டு கொண்டு கடலுக்கு நடுவுடைய போட்டு வந்துடுறாங்க. பழையபடி 2வது நாள் அப்பாப்பா கசனை காணப்பா அப்படின்னு சுக்கராச்சாரியிட்ட பொண்ணு சொல்கிறான். கசா எங்கடா இருக்க ஐயா நடுக்கடல் இருக்கப்பா வங்காளம் கூட போங்கடா சொன்னால் போட்டு அனுப்பி போய் கொண்டு வந்தாங்க. என்னடா எப்படி இருந்தாலும் காப்பாற்றிடுறாங்க, என்ன பண்ணலாங்க முடிவு பண்ணி கசனை கொன்று எரித்து சாம்பலாக்கி அந்த பொடி எடுத்து பிஸ்கி பிராணியில் கலந்து கொடுத்து சுக்கராஜா குடிக்க விட்றாங்க. அதை குடிச்சிட்டாரு. குடிச்சு போய் அப்பாப்பா கசனை காண பண்ணான். என்னடா இதை வேலை பொம்பா போச்சுன்னு சொல்லிட்டு தேய் கசா எங்கடா உங்கள் வயிற்று கூட இருக்கு அப்படின்னா வயிற்று கொடுக்கானா. இப்போது இந்த வித்தியை கற்றுக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தீர்மானமாக இருப்பேன். கற்றுக் கொடுத்தா போய் தேவையில்லை ஜெயிச்சுவான்னு கற்றுக் கொடுக்கக்கூடாது. ஆனால் இப்போ வேறு வடிகெல்லாம் ஒரு லாக்கு வருது. இப்படியே மகளுக்காக இந்த கற்றுக் கொடுக்காம விட்டோம்னா வயிற்றுக்குள்ள செத்து போவான். அப்போ எனக்கு கசனம் வேணும் அப்படிங்கிறான். அவன் வெளியே வந்தான்னா அப்பன் செத்து போயிடுவான். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது வேறு வழியே இல்லாமல் இந்த சஞ்சீவனி வித்தையை வயிற்று கொடுக்குற கசனுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லி கொடுத்தானா தம்பி உங்களுக்கு கத்திட்டில வித்தியை நேராக வயிற்று கடிச்சு வெளியில் வா, நீ வெளியே வந்தால் நான் செத்து போயிடுவேன், அந்த மந்திரத்தை பயன்படுத்தி என்னை காப்பாற்றிட்டு போதும். நான் கரெக்டாக பையன் மந்திரத்தோடு வெளியில் பிச்சுட்டு வந்தான். அப்பன் செத்து போயிட்டான். இந்த பையன் மந்திரம் சொன்னான், அப்பா முடிச்சிட்டான். இப்போது தேவையான அப்பா நான் இவன் கல்யாணம் பண்ணிக்கிறானா. இப்போ அவன் ஒரு டாக்ஸ் அடிச்சாப்பா அந்த பையன். பாரு இத்தனை நாள் நிலைமை எப்படியோ தெரியாது, உங்கள் அப்பா வயது கூட நான் வெளியே வந்திருக்கிறேன், உனக்கு சகோதர முறை எப்படி உங்கள் அப்பா வயது வெளியே வந்திருக்கேன், உனக்கு சகோதர முறை. இன்னொரு விஷயம் தெரியுமா, அவங்க உங்கள் அப்பா ஏன் வழியாக வந்திருக்கேன், அந்த கடையில் நான் உங்கள் தாத்தா முறையாகுது, நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்படியெல்லாம் நாடகங்களை வச்சு பிரமாமாக வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்னொரு டி.கே. சண்முகமோ இன்னொரு நாடகக்காரரோ இன்னொரு சங்கதாஸ் சுவாமிகளோ வரவே முடியாது. அந்த மகா மாதிரிகளை கொண்டாடுவதற்கு இப்படி ஒரு விழா எடுத்த என் தம்பிக்கு நெஞ்சார வாழ்த்தை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.